பிரைஸ் லார்ட். உண்மையிலே பயம் இல்லை. ஏன்னா யார் நம்ம கூட இருக்கா? ஏசப்பா கூட இருக்காங்க. ஆமாம், நம்ம எதுக்காகவும் பயப்படக்கூடாது. பயம் வந்தாலே பிசாசு நம்மக்கிட்ட வந்துடுவான், அப்படி தானே? ஸோ நம்ம எப்பவுமே எப்படி இருக்கணும்? தைரியமாக இருக்கணும். பயம் வரும்போது என்ன பண்ணணும்? ப்ரேயர் பண்ணணும். ப்ரே பண்ணால் நம்மளுக்கு பயம் என்ன பண்ணிடும்? ஆட்டோமேட்டிக்காக போயிடும். சரி, இப்போ அடுத்து பெரிய அண்ணா, நம்மளுடைய பெரிய அண்ணா, சீனியர் பாய்ஸ் என்ன பண்ண போகிறாங்க? ஷுக்கிலா ஸ்கிட் பண்ண போகிறாங்க. நீங்கள் சிரிக்க ரெடியாக இருக்கீங்களா? யோசிக்க ரெடியாக இருக்கீங்களா? சரி, ஸ்கிட்டு புரியணுமா வேண்டாமா? அப்போ எல்லாரும் வாய் மேலே கை வச்சு ஸ்ட்ரைட்டாக உட்காருங்க. கொஞ்சம் அமைதியாக இருங்க. மைக் வேணும்லடா. 3 மைக் போடுமா? ஆன் பண்ணியாச்சு, சொல்லியாச்சு. 3 மைக் கொடுக்குறோம். ஷேர் பண்ணி சூப்பராக பேசுங்க. என்னடா வாழ்க்கை இது? ஒரு படித்த படிப்புக்கு ஒரு வேலை கிடைக்க மாட்டுது. படித்தது தான் ஒழுங்காக படித்தோம், ஆனால் வேலை தான் கிடைக்கும். ஏய் ஹாய்டா, எப்படி இருக்கிற நண்பா? எப்படி இருக்க? நல்லா இருக்கு நண்பா. நீ எப்படி இருக்கிற? என்னப்பா உனக்கு வேலை கிடச்சிதா? எனக்கு எங்கே கிடச்சிதுப்பா. அதான் என்ன பண்ணுறதுனே தெரியலையே, வேலையே இல்லாமல் இருக்கிறோம். ஏய் சந்தோஷ் எப்படி ஆகுறீங்க? நல்லா இருக்கும்டா. போகிற போல எங்கடா டெய்லி ரோட்ல தான்டா சுத்தின்னு இருக்கறோம். வரியா ஒரு ஆடிஷனுக்கு இது போலாம். எங்கடா சொல்ற? இத வடபழனியில. அப்படியே மூவி ஆடிஷனா? அம்மா 4 பேர் வேணுமா? போலாமா? நம்ம நடிகரோம் தெரியுங்க வரோம். பணக்காரனா? சரிடா போலாம். போலாம் வா. என்னப்பா? சார் இது ஆடிஷனுக்கு ஆள் கேட்டிங்களே. அந்த வரும் சார். ஃபிலிம்க்கு ஆள் கேட்டிருந்தீங்க, வந்துட்டாங்க சார். யார் சார்? சார் அங்க சார். யார் நீங்க? சார் இது ஆடிஷனுக்கு ஆள் கேட்டிங்களாமே. 2 பேரை வச்சுட்டு என்ன பண்றது? ஏய் வாங்கடா. நடிக்க தெரியுமா? சூப்பரா சார். கதை என்னன்னா, ஒரு அப்பா ஒரு அம்மா. ஒரு அப்பா ஒரு அம்மா. அவனுக்கு ஒரு பையன். அவன் 10th ஃபெயிலு. அவன் 10th ஃபெயிலு. அவங்க அப்பாவுக்கு நெஞ்சு வலி. இப்போ அவன் டாக்டரை கூப்பிடுறான். இதுதான் கதை. இப்போ பாருங்க சார், நாங்கள் நடிகரோம், நீங்களே மெர்சல் ஆயிடுவீங்க. பார்க்க தான் போகிறேன். பாருங்க சார், மைக் எடுத்துட்டு போங்க சார். லைட்ஸ் கேமரா ரோலிங் ஆக்ஷன். பங்குஜங்கடா. பங்குஜம் டீ ஏத்துன வா. பையன் எங்கம்மா? பா சொல்லுப்பா. இந்த வருஷம் 10th ஃபெயில். 10th ஃபெயில் ஆயிட்டியா? ஐயோ பங்குஜம் நெஞ்சு வலிக்குது. நெஞ்சு வலிக்குதா? மா அப்பா என்ன சொல்றாரு? அப்பாக்கு நெஞ்சு வலிக்குதாண்டா. நெஞ்சு வலிக்குதா? ஹலோ டாக்டர், எங்க அப்பாக்கு நெஞ்சு வலிக்குது. ஓகே டாக்டர். பாச்சே எங்க அப்பாக்கு நெஞ்சு வலிக்குது டாக்டர். பா
அப்பா 4 நிமிஷத்துல செத்துருவாரு. ஐயோ சார் இப்பதான் வெற்றி. என்ன நடிப்புது? நடி தெரியுமா? ஆ ஒரு சிரிப்பு கலகலப்பு தேவையில்ல. ஆலையில காட்டுல டீ ஓட்டுற மாதிரி பேசி நிக்கீங்க. சரி பாப்போம். டேய் கலகலப்படா. லைட்ஸ் கேமரா ரோலிங் ஆக்ஷன். ஐயோ தாய் பகச்சோ பையன் பகச்சோ பா இந்த சோட் வந்து மேல பா. நெஞ்சு வலியாண்டா. நெஞ்சு வலியா? இருங்க டாக்டர் கூட்டிட்டு வரேன்ப்பா. ஹலோ டாக்டர். சொல்லுப்பா. எங்க அப்பாக்கு நெஞ்சு வலிக்குது டாக்டர். அப்படியாப்பா? அது வரப்பா. வாங்க டாக்டர். ஐயோ என்னப்பா நெஞ்சொல்லியா? ஆமா டாக்டர். ரைட்ல இருக்கீங்க டாக்டர், லெஃப்ட்ல இருக்கணும். சாரிப்பா சாரிப்பா. பா அப்பா செத்துருவாரு. 4 நிமிஷம். ஐயோ டாக்டர். பா செத்துறீங்களாப்பா? 4 சார் சொல்லுங்க சார். என்ன சிச்சினே என்ன ஆக்டிங் இது? சிரிக்க சொன்னா சிச்சினே தான் இருப்பீங்களா? ஒரு எமோஷன் தேவையில்ல. சரி இப்ப பாருங்க சார். இப்போ எமோஷன் சார். ப்ளீஸ் சார் ப்ளீஸ். இதே தான் முன்னாடி வாட்டி சொன்னீங்க. ஒரு சான்ஸ் சார் இந்த தடவை பண்ணிடுங்க சார் ப்ளீஸ் சார். சரி பாப்போம். சரிங்க சார். லைட்ஸ் கேமரா ரோலிங் ஆக்ஷன். சொல்லுப்பா. எங்க அப்பாக்கு நெஞ்சு வலிக்குது டாக்டர். நெஞ்சொல்லியாப்பா? வாங்க டாக்டர். எப்பா என்ன போச்சு உனக்கு? அப்பா அப்பா செத்துருவாருப்பா. எமோஷன்னு சொன்னா சாவிக்குள்ள ஒப்பாரி வைக்கிற மாதிரி ஒப்பாரி வச்சிருந்து இதுதான் வேலைக்கே ஆகாது. வீட்டுக்கு போக வேண்டியதா எல்லாரும். படம் 2 மணி நேரம் படுத்தா 3 செகண்ட்ல முடிச்சிட்டா யார் பாப்பா? இதே தான் 2 வாட்டியா சொல்றீங்க. சரி சரி இப்போ ஒழுங்கா பண்ணிடுறேன். சரி பாப்போம். கேமரா சந்தோஷே. லைட்ஸ் கேமரா ரோலிங் ஆக்ஷன். பங்குஜம் டீ ஏத்துன்னு வா. வாமா நான் பையங்க வாமா. அப்பா இந்த வருஷமும் 10th ஃபெயிலுப்பா. என்னடா சொல்ற? 10th ஃபெயிலா? பங்குஜம் நெஞ்சு வலிக்குது. அப்பா என்ன பண்றாரு? அப்பாக்கு நெஞ்சு வலியாண்டா. இருங்கம்மா டாக்டருக்கு கால் பண்றேன். ஹலோ டாக்டர். சொல்லுப்பா. எங்க அப்பாக்கு நெஞ்சு வலி டாக்டர். ஐயோ வாங்க டாக்டர். என்னப்பாச்சு? எங்க அப்பாக்கு நெஞ்சு வலி டாக்டர். பா உன் அப்பா செத்து போறாரு. என்னங்க படம் ஃபாஸ்டா போகணும்னு தான் சொன்னேன்.
அதுக்கு ஒரு நாளா படம் நச்சு நிப்பீங்க நீங்க? சார் நீங்கள் தானே சார் ஸ்லோவாக நடிங்கன்னீங்க சார். நாங்கள் ஃபஸ்ட்டே 2 செகண்டில் நடிச்சோம். அதுக்குன்னு ஒரு நாளா படம் ஓடுமா? சார் 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 கடைசி வாய்ப்பு சார். நடிகலைன்னா நீங்களே எங்களை அடிங்க சார். ஓகே சார். இதே தான் எல்லா வாட்டியும் சொல்றீங்க. சார் லாஸ்ட் டைம் சார் கரெக்டாக பண்ணுவோம். சரி. லைட்ஸ் கேமரா ரோலிங் ஆக்ஷன். பங்குஜம் டீ ஏற்றினோம்மா செல்லாக்குட்டி. ஆமாம் ஆமாம். பையன் எங்கம்மா? ஸ்கூல்லேருந்து வந்துட்டு இருக்காங்க. வட்டம் வட்டம். பாப்பா இந்த வருஷமா 10th ஃபெயிலுப்பா. நிறைய 10th ஃபெயிலா? என்னடா சொல்கிற? இன்னும் படிக்க உனக்கு இதான் காரணமா? போடா நாயே. என்னம்மா பையன் இப்படி பண்ணி வச்சுக்கிறான்? 10 வருஷமா 10வது படிச்சுன்னுக்கிறான். இந்த வருஷம் இல்லைன்னா அடுத்த வருஷம் பார்த்துப்பாங்க. பொண்ணு பார்க்குற வயசில் பையன் பற்றி வச்சுக்கிறேன். பண்ணிச்சுண்ணா யோ கொஞ்சம் நெஞ்சு வலிக்குது பங்குச்சோம். அப்பாக்கு என்னமா ஆச்சு? அப்பாவுக்கு நெஞ்சு வலிக்குதாண்டா. நெஞ்சு வலிக்குதா? இருங்க டாக்டரை கூப்பிடுறேன். ஹலோ டாக்டர். சொல்லுப்பா. எங்க அப்பாக்கு நெஞ்சு வலிக்குது டாக்டர். நெஞ்சு வலியா? அதோ வரும் பாப்பா. என்னப்பா ஆச்சு உனக்கு? உன் அப்பா 4 நிமிஷத்துல செத்துருவாருப்பா. இதுதான் ஆக்டிங். இதுதான் ஆக்டிங். இந்த மாதிரி ஃபர்ஸ்ட்ல நடிக்க சொன்னா ஏதோ அழுவுறீங்க, சிரிக்கிறீங்க, ஏதோ பண்றீங்க. கேமராமேன் ஃபிலிம் எடுத்துருவாங்க. சார் வீடியோவே ஆன் பண்ணல சார். சாரி ப்ரோ, அவரு ஃபிலிமே ஆன் பண்ணலையா. நான் என்ன பண்ணுறது? பெட்டர் லைக் நெக்ஸ்ட் டைம். என்னால் முடிஞ்சது கை தான் கொடுக்க முடியும். சார் பாய். செக். ஸோ இந்த ஸ்கிட்லேருந்தே நாங்கள் என்ன சொல்ல வரோன்னா, ஏசப்பா நமக்கு சொல்கிற ஒரு விஷயத்த நம்ம நாள் கடத்தாமல் அடுத்த நாள் செய்கிறேன்னு சொல்லாமல் அன்றைக்கே செஞ்சுருந்தோன்னா நமக்கு ஏசப்பா ஹெல்ப் பண்ணுவார். இப்போ அன்றைக்கி கூட இந்த ஸ்கிட்டில் என்னென்னா, அவங்க ஃபஸ்ட்டு சிரிப்பாக பண்ணாங்க, எமோஷனாக பண்ணாங்க. அதெல்லாம் அவங்க ஃபஸ்ட்டே பண்ணியிருந்தாங்கன்னா இந்நேரத்துக்கு அவங்க ஆடிஷனில் செலக்ட் ஆகி அவங்களுக்கு படத்தில் சான்ஸ் கிடச்சி அவங்க லைஃப்பில் செட்டில் இருக்கலாம். ஸோ ஏசப்பா நமக்கு சொல்கிற ஒரு விஷயத்தையும் ப்ரொகாஸ்டினேட் பண்ணாமல் நம்ம அன்றைக்கே செய்கிறது நாங்கள் இந்த ஸ்கிட்லேருந்து சொல்ல வரோம். இப்போ நம்ம ஸ்கூலுக்கு போகும்போது கூட இந்த ஒரு லைஃப்பில் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளை ஏசப்பாவை பற்றி மற்றவங்களுக்கு சொல்லணுன்றதை நாங்கள் சொல்லிக்கிறோம். இதை சிரிச்சுட்டு விடாமல் சிந்திச்சு நீங்களும் செய்யுங்கன்றதை சொல்லிக்கிறோம். தேங்க்யூ. கண்டிப்பாக கண்டிப்பாக மறுபடியும் சீனியர் பாய்ஸ்க்கு நம்ம பெரிய கிளாப் பண்ணலாம். உங்களை சிரிக்க வச்சாங்க, சிந்திக்கவும் வச்சுட்டு இருக்காங்க இல்லையா? உண்மையிலேயே நாமளும் வந்து அவங்களுக்கே கை தட்டிக்கிறாங்களாம். கொஞ்சம் கேப் கொடுப்போமா? ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர். இப்போ நாம் எல்லாம் கோவாக்கு போகிறோம். எப்படின்னு கேட்குறீங்களா? கோவாக்கு போகிறோம். யார் தெரியுமா? யாரு? நீங்களே சொல்லுங்க. ஜூனியர் கேர்ள்ஸ் வாங்க. பூமிக்கும் மேலானவர், ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் தேவையானவர். வானத்துக்கும் பூமிக்கும் மேலானவர், ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் தேவையானவர்.
கைவிடாம காத்துக்கொள்பவர். சிங்களாலா சிங்களாலா க்ளோரியா ஜுமுரு 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 சிங்களாலா சிங்களாலா க்ளோரியா ஜுமுரு 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 ஜுமுரு. கடற்கரையின் ஓரத்தில் இயேசு வந்தாரு, பேதுருவின் நிலைமையை தான் கண்டு கொண்டாரு. கடற்கரையின் ஓரத்தில் இயேசு வந்தாரு, பேதுருவின் நிலைமையை தான் கண்டு கொண்டாரு. எங்கூடதாமா நீ மீன் பிடிக்காம, எங்கூடதாமா நீ மனுஷனை பிடிப்பாய். எங்கூடதாமா நீ மீன் பிடிக்காம, எங்கூடதாமா நீ மனுஷனை பிடிப்பாய். சிங்களாலா சிங்களாலா க்ளோரியா ஜுமுரு 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 ரே. சிங்களாலா சிங்களாலா க்ளோரியா ஜுமுரு 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 ரே. கூட்டத்துக்கு நடுவில் இயேசு வந்தாரு, மரத்தில் இருக்கும் சக்கையுவை கண்டு கொண்டாரு. கூட்டத்துக்கு நடுவில் இயேசு வந்தாரு, மரத்தில் இருக்கும் சக்கையுவை கண்டு கொண்டாரு. கீழே இறங்கி வா உன்னை வாலாக்காம, வாழ்க்கை எனக்கு தான் உன்னை தலையாக்குவேன். கீழே இறங்கி வா உன்னை வாலாக்காம, வாழ்க்கை எனக்கு தான் உன்னை தலையாக்குவேன். வானத்துக்கும் பூமிக்கும் மேலானவர், ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் தேவையானவர். வானத்துக்கும் பூமிக்கும் மேலானவர், ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் தேவையானவர். ஒருபோதும் என்னை விட்டு விலகாதவர், ஒருபோதும் என்னை விட்டு விலகாதவர். என்னை என்றும் கைவிடாம காத்துக்கொள்பவர், என்னை என்றும் கைவிடாம காத்துக்கொள்பவர். சிங்களாலா சிங்களாலா க்ளோரியா ஜுமுரு 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 ரே. சிங்களாலா சிங்களாலா க்ளோரியா ஜுமுரு 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 ரே. சூப்பர் சூப்பர். உண்மையிலேயே ஏசப்பா வானத்துக்கும் பூமிக்கும் மேலானவர் தான். நமக்கு அவர் மாத்திரமே போதும். சூப்பரா ஆடினாங்க. உணர்முறை அவங்களுக்கு ஒரு ஜோரா கிளாப் பண்ணலாம், ஜோரா. ஓகே, இப்போ வந்து நம்ம ஃபாஸ்டர் ஐயா வந்து ஒரு ஷார்ட்டா ஸ்வீட்டா சூப்பரா மெசேஜ் கொடுக்க போறாரு. அவருக்கு நம்ம எல்லாம் கிளாப் பண்ணலாமா? ஐயா வாங்க, எல்லாம் கிளாப் பண்ணுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாட்களில் கடந்த திங்கட்கிழமையிலிருந்து இந்த நாள் வரை நீங்கள் எல்லாரும் உற்சாகமாய் ஒழுங்காய் வாஞ்சையோடு தாகத்தோடு நீங்கள் பங்கு பெற்று இந்த விபிஎஸ்ஸில் அநேக காரியங்களை நீங்கள் கற்றுக்கொண்டீங்க. நான் அவ்விதமாக நான் ஆஃபீஸ் ரூமில் உட்கார்ந்து கொண்டு உங்களை எல்லாத்தையும் நான் கவனித்தேன், பார்த்தேன். உண்மையாகவே பிள்ளைகள்கிட்ட நான் டீச்சர்கள்கிட்ட கேட்டேன், இந்த பிள்ளைகள் எப்படி எல்லாம் நல்லா ஆக்டிவாக பண்ணாங்களான்னு. ரொம்ப சூப்பராக பண்ணாங்க. அது முக்கியம், அது நல்லது தான். ஆனால் இந்த பிள்ளைகள் அவங்க ஜீவியத்தில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாக்கணும் இல்லவா? இதுக்கு முன்னாடி போய் சொல்லியிருப்பாங்க, தொடர்ந்து போய் சொன்னால் என்னடா நீ பெரிய சர்ச்சுக்கெல்லாம் போனேன், விபிஎஸ்க்கெல்லாம் போனேன், இதுவும் நான் நல்லவனாக இருப்பேன்னு நினச்சி தானே உங்களை அனுப்பி வச்சேன். அங்கே வந்த பிற்பாடு நீங்கள் முன்னால் பேசுகிற கேட்டலாம் அதிகமான வடிவேல் சொன்ன போல் டன் கணக்கில் போய் சொல்கிறீங்க. அந்த அளவுக்கு நீ தான் இன்னும் தொடர்ந்து உங்களுடைய தவறுகளை தெரிந்து கொள்ளவில்லையே, போய் என்னடா பிரயோஜனம், வேஸ்ட் அப்படின்னு உங்களுடைய பெற்றோர்கள் உங்களை சொல்லக்கூடாது. அப்படி சொல்லக்கூடாமல் நீங்கள் முன்மாதிரியாக உங்களுடைய பெற்றோருக்கு கீழ்ப்படிந்தவர்களாக நல்லொழுக்கமான பிள்ளைகளாக நீங்கள் வாழ்வீங்களா, ஜீவிப்பீங்களா? அப்பா அம்மாவுக்கு வேதனையோ கஷ்டத்தையோ உண்டாக்குறாமல் நீங்கள் நல்லா படித்து எதிர்காலத்தில் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக பெற்றோருக்கு நீங்கள் கிரீடங்களாக விளங்குவீங்களா? நிச்சயமாக விளங்கணும், நிச்சயமாக நீங்கள் விளங்கத்தான் செய்யணும்.
கும்பகோணத்தில் நீங்கள் பேப்பரில் யூடியூப் போன்றவர்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு அப்பா அவங்க ட்ரைனேஜில் க்ளீன் பண்ணுற துப்புரவு தொழிலாளி. அவங்களுக்கு ஒரு மகன் உண்டு. ஒரு முறை அவங்க ஸ்கூலுக்கு போயிட்டு அப்படி வரும்போது தன்னுடைய அப்பா அந்த ட்ரைனேஜ் உள்ளே இறங்கி அந்த அசுத்தங்களை க்ளீன் பண்ணி கொண்டு இருக்கிற காட்சியை பார்த்துச்சு. வீட்டில் வந்து ரொம்ப வருத்தப்பட்டுச்சுது. அப்போ ஏன் இந்த வேலைக்கு நீங்கள் போகிறீங்க, எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, இல்லைம்மா நான் போகலைன்னா உங்களுக்கு யாருமா சாப்பாடு கொடுப்பாங்க, இந்த சம்பளத்தை வச்சு தானே. நீ மட்டுமில்லை, உங்கள் அம்மா, உன் தங்கச்சி 2 பேர், தம்பி, இவங்கெல்லாம் சாப்பிடணும். நான் போனால் தானே, வேறு வேலை எனக்கு தெரியாது இல்லையா, வேறு விதமான படிப்பு எனக்கு கிடையாது. என்னுடைய தகுதிக்கு தந்தபடி இந்த வேலை தான் கும்பகோணம் நகராட்சியில் எனக்கு கிடைச்சிதுமா. அப்படியா அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் அந்த கும்பகோணம் மாநகராட்சியினுடைய அந்த நகராட்சியினுடைய கமிஷனர் அந்த நேரத்தில் ஜீப்பில் வந்து அங்கே வேலை செய்கிறவங்கள பார்த்து, என்னடா வேலை செஞ்சீங்க, இன்னும் கிளீன் பண்ணலையே, ரொம்ப மோசமாக பேசிட்டு அவர் போயிட்டார். இந்த பிள்ளை மனசுக்குள்ள உணர்ந்தது, எங்கள் அப்பா படிக்காதனால தானே இந்த வேலைக்கு போயிருக்காங்க, எங்கள் அப்பா படிக்காதனால தானே இந்த கஷ்டமான வேலையில் கஷ்டப்பட்டு நமக்கு அவங்க செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்துக்கிட்டு, நல்லா கவனிங்க, நான் நல்ல படித்து நானும் நல்ல நிலைக்கு வந்து இதே மாநகராட்சிக்கு நான் கமிஷனராக வருவேன், இதே மாநகராட்சியில் இந்த முனிசிபாலிட்டிக்கு கமிஷனராக நான் வருவேன். எங்கள் அப்பாவை இன்னும் இந்த கஷ்டமான வேலையை செய்வதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன் என்று அந்த பிள்ளை வீட்டில் கரண்ட் கிடையாது, நல்லா கவனிங்க, கரண்ட்டு கிடையாது, எலக்ட்ரிசிட்டி கிடையாது, படுக்கிறதுக்கு கட்டில் கிடையாது, ஸ்ட்ரீட் லைட்டில் தான் படித்தாலாம். ஒரு ட்ரெஸ்ஸுக்கு இன்னொரு ட்ரெஸ்ஸை உடுத்திட்டு போக முடியாது, புக்கெல்லாம் வாங்க முடியாது. தன்னுடைய தோழிகிட்ட வாங்கி அப்படி காப்பி பண்ணி தான் அது படிச்சுது. அப்படியே படித்து நல்ல நிலைக்கு வந்து எம்ஏ வர நான் படித்து கடைசியாக்க அம்மன்குளை யூடியூசியில் அந்த குரூப் அந்த எக்ஸாமும் எழுதி தேர்வு பண்ணி அவங்க கமிஷனர் முனிசிபாலிட்டி கவுன்சில் தேர்வு அதில் அவர் செலெக்ஷன் ஆகி அவங்க கமிஷனராக பொறுப்பேற்றாங்க. பொறுப்பேற்று தன்னுடைய சவாலை தன்னுடைய திறமையினால் தன்னுடைய தகப்பனாருக்கு கௌரவத்தையும் மேன்மையும் அவங்க உண்டாக்கி கொடுத்தாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. பார்த்தீங்களா, இப்போ அந்த தகப்பனுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அவங்க அப்பா அந்த முனிசிபாலிட்டியில் அசுத்தங்களை கழிவுகளை அகற்றுகிற பணியில் இருக்கக்கூடியவங்க இன்றைக்கி அவங்களுடைய பொண்ணு என்னவா இருக்காங்க, அவங்க மகன் என்னவாயிட்டாங்க, கார்ப்பரேஷன் அதாவது முனிசிபாலிட்டி கமிஷனராக வந்துட்டாங்க. இப்போது அந்த பிள்ளையை போல் நீங்கள் கஷ்டமான நிலையில் இல்லை. உங்கள் அப்பா அம்மாலாம் நல்ல உங்களை படிக்க வச்சுருக்காங்களா? தம்பி இங்கே கேளுப்பா, உங்கள் அப்பா அம்மாலாம் நல்லா படிக்க வைக்கிறாங்க இல்லையா? உங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லைல்ல, படிப்புக்கு சம்மந்தப்பட்ட காரியங்களுக்கு, சாப்பாட்டு விஷயத்தில் உங்களுக்கு கஷ்டம் இல்லைல்ல, ட்ரெஸ்ஸு போன்ற காரியங்களில் வாங்கி கொடுப்பதில் உங்கள் அப்பாவுக்கு அது உங்களுக்கு கஷ்டம் இல்லை இல்லையா? எல்லாம் அவங்க நல்லா செய்கிறாங்க இல்லையா?
நீங்கள் கேட்குறதெல்லாம் செஞ்சுருக்காங்க இல்லையா? அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? அந்த பெண்ணு வீட்டில் கரண்டு கூட இல்லாத பொண்ணு அவ்வளவா படித்து அந்த நிலைமைக்கு வந்தால் நீங்கள் எந்த நிலைமைக்கு உயர்ந்திருக்க முடியும்? இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுத்துக்கங்க. என்ன ஒரு தீர்மானம் எடுத்துக்கங்க. எல்லாத்துக்கும் மேலே தைரியத்தோடு என்னால் முடியும், நான் படிப்பேன், நான் பாஸ் பண்ணுவேன், நான் டிகிரி வாங்குவேன், போஸ்ட் கிராஜுவேட்டாக ஆகுவேன், நான் ஒரு ஐஏஎஸ் கலெக்டராக வருவேன், ஒரு ஐபிஎஸ் போலீஸ் அதிகாரியாக நான் வருவேன். ஏன் முடிஞ்சா என்னுடைய திறமையினால் அரசாங்கத்தில் உயர்ந்த பதவிக்கு அல்லது வெளிநாடுகளில் ஐடி துறையில் மேலான நிலைமையில் நான் உயர்த்தப்படுவேன் என்ற ஒரு தைரியத்தை உண்டாக்கி கொள்ளணும். என்ன தைரியத்தை உண்டாக்கி கொள்ளணும். நீங்கள் மனசு வச்சா உங்களால் முடியாது ஒன்றும் இல்லை. இன்னிலிருந்து ஒரு தீர்மானம் பண்ணிக்கங்க. ஆனால் உங்களால் முடியாது. ஆனால் வேதம் சொல்லுது, கர்த்தர் எளியவனை புழுதியில் இருந்து தூக்கி எடுத்து பெருமை உள்ளவனை அவர் தரமட்டும் தாழ்த்துகிறார் அப்படின்னு ஒரு வசனம் இருக்குது. அப்போது சேஷமாக்க ஆண்டவர் பெரிய பணக்காரங்க, ஐஸ்வர்யவான்க, கல்விமான்கள், திறமை வாய்ந்தவங்க, அப்படிப்பட்டவங்களை தான் எடுத்து பயன்படுத்துகிறவர் அல்ல. அவர் எளியவனை குப்பையில் இருந்து தூக்கி எடுக்கிறவர். நீங்கள் மட்டும் கர்த்தருக்கு பயந்து எனக்கு அந்த ஞானத்தை தாங்கேன்னு கேட்கணும், அந்த அறிவை எனக்கு தாங்கேன்னு கேட்கணும். உங்கள் முன்னால் நான் இந்த சபைகளுக்கு போதகராக இருக்கிறேன். தலைமை போது பல 2-3 நாள் சபைகளுக்கு சேஷமாக எனக்கு இப்போ வயசு 82, 82. என்னப்பா என்னய்யா என்னப்பா? ஆச்சரியமாக இருக்குதா? அப்போ 26ன்னு சொல்லிருட்டா? ஆமாம். எங்கள் வீட்டில் என்னப்பா நெஞ்சு வலியா? அப்படி இல்லை. இந்த பாருங்க, என்னுடைய அந்த பிள்ளை போல எங்கள் குடும்பமும் மிகவும் எளிமையான ஒரு குடும்பத்தில் பிறந்தவன் தான். எனக்கு ஸ்கூலுக்கு போவதற்கு ஒரு ட்ரெஸ்ஸுக்கு மறு ட்ரெஸ் கிடையாது. இன்னொரு ட்ரெஸ்ஸை போட்டு வந்த ட்ரெஸ்ஸை இரவில் துவைச்சி காய வச்சு காலையில் அதை உடுத்திட்டு போவேன். நைட்டில் ஒரு டவலை உடுத்திக்கிடுவேன். மீதி நேரத்தில் மற்ற நாட்களில் எங்களுக்கு ஆடுகள் அதிகமாக உண்டு. அந்த ஆட்டை பற்றி அதை மேய்க்க அனுப்பிடுவாங்க எங்கள் அண்ணன்மார்கள். அப்படி தான் நான் கஷ்டப்பட்டேன். அப்படிப்பட்ட நிலையில் இருந்த என்ன நான் ஆண்டவருக்கு பயந்தேன். ஆண்டவருக்கு பயந்து அவரை தேட ஆரம்பித்தேன். ஆண்டவருடைய அளவற்ற கிருபையினால் கர்த்தர் என்ன இதே அரசியல் பஞ்சாயத்து பிரசிடண்ட் போன்ற அநேக காரியங்களில் ஈடுபட்டு எல்லாத்திலும் தோல்வி அடைந்து நான் தற்கொலைக்கு நேராக போன என்னை கர்த்தர் தெரிந்து கொண்டார். அவருடைய மகிமையான ஊழியத்துக்கென்று ஒப்பு கொடுத்தேன். 1970ஆவது வருஷம் நான் சென்னைக்கு வந்தேன். சென்னைக்கு வந்து மெட்ராஸ் தியாலஜிக்கல் கல்லூரியில் இசிஐ எவாஞ்சலிக்கல் சர்ச் ஆஃப் இந்தியா அந்த பைபிள் காலேஜில் கர்த்தருடைய ஊழியத்துக்கு ட்ரைனிங் எடுத்தேன். அதற்கு அப்புறமாக 4 வருஷம் முடிந்து சென்னையில் மாம்பலம் டி நகர் பகுதியில் இசி சபையில் கர்த்தருடைய ஊழியத்தை பொறுப்படுத்தேன். அதுக்கு முன்னாடி எனக்கு இங்கிலீஷுங்கிறதே தெரியாது. எல்லாம் ஃபாரினர்ஸ் தான் எங்களுக்கு ஸ்டாஃபுகள். நான் ஊரில் படித்து ரொம்ப வருஷமாக ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு கிடந்த எனக்கு நாலேஜே கிடையாது. நான் 8ஆம் வகுப்பில் தான் ஏபிசிடியை கற்றுக்கொண்டேன். முழுவதுமாக ஏபிசிடி 8ஆம் வகுப்பில் தான். அப்போ ஸ்டாண்டர்டு கிடையாது, 8th ஃபார்ம்னு சொல்லுவாங்க. எல்லாம் கவனிங்க, என்ன பாருங்கள். பைபிள் காலேஜில் என்னை செலக்ட் பண்ணிட்டாங்க.
இங்கிலீஷுங்கிறது ஒன்றுமே புரியல. அவங்க சொல்கிற சப்ஜெக்ட் என்னால் புரிந்து கொள்ள முடியல. ப்ரேயர் ரூமில் போய் இரவெல்லாம் ஜெபம் பண்ணுவேன். ராத்திரிலாம் கண்கலங்கி எனக்கு ஞானத்தை தாங்க ஆண்டவரே, அந்த ஆங்கில புலமை அறிவை எனக்கு தாங்க, எனக்கு அந்த நாலேஜை தாங்க அப்படின்னு கண்ணீர் விட்டு கதறி கதறி நான் ஜெபம் பண்ணுவேன். கர்த்தர் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஞானத்தை கர்த்தர் கொடுத்தார், அறிவை கொடுத்தார், பலனை கொடுத்தார். நான் அந்த பைபிள் காலத்தை முடியும் பொழுது அது தியாலஜிக்கில் நான் தான் ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டுன்னு சொல்லி செலக்ட் பண்ணாங்க. அதே மாம்பலம் டி நகரில் ஈசி சபையில் என்னை போதகராக திருநிலைப்படுத்தினாங்க. பாருங்க, ஒரு அற்பமான ஒரு வில்லேஜில், ஒரு கிராமப்புறத்தில், ஒரு எளிமையான குடும்பத்தில் பிறந்த எனக்கு ஆண்டவர் அந்த கிருபையை கொடுத்தார். நான் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கும்போது வானத்தில் பிளெயின் பறக்கும். ஏரோப்ளேன் பார்த்துருக்கீங்களா? ஆமாம். அப்போல்லாம் நான் நினைப்பேன், என்றைக்கு ஒரு நாள் அந்த ஏரோப்ளேனில் நான் போவேன், என்றைக்கு அந்த பிளெயின் உள்ளே எப்படி இருக்கும் அப்படின்னு நான் ஏங்குவேன். ஆனால் ஆண்டவர் என்ன ஊழியத்தின் பாதையில் உலகத்தின் அநேக நாடுகளுக்கு பிளெயின்லே அவ்விதமாக செல்லவும் ஊழியத்தை செய்யவும், இந்த உள்நாட்டிலையும் கூட நான் ட்ரெயினில் இப்போ கூட பாம்பேக்கு ஃப்ளைட்டில் தான் போயிட்டு மறுநாள் வந்தேன். அந்த அளவுக்கு கர்த்தர் எனக்கு அந்த கிருபை எனக்கு கொடுத்தார். எனக்கு ஒரு வில்லேஜில் பிறந்தவன், அந்த அளவுக்கு வசதி இல்லாதவன், நாலேஜ் இல்லாதவன், எனக்கு ஆண்டவர் அந்த ஞானத்தையும் கிருபையும் கர்த்தர் கொடுத்து உலகத்தின் பல பகுதிகளில் அவருடைய மகிமையான ஊழியத்தை செய்யவும், இந்த சபைகளை பொறுப்படுத்தி நடத்தி எனக்கு அந்த கிருபையை கொடுத்தாருன்னா, நீங்களாம் தங்கமான மணிகள் அல்லவா? நீங்களாம் நல்ல படித்த குடும்பத்தில் பிறந்தவங்க இல்லையா? உங்கள் அப்பா அம்மாலாம் நல்ல வேலையில் இருக்கவங்க தானே? அப்போ உங்கள் அப்பா அம்மாவை காட்டில் நீங்கள் உயர்ந்த நிலையில் இருந்தால் தானே அவங்களுக்கு பெருமை, உங்களுக்கு மதிப்பு. நீங்கள் ரோட்டில் பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தால் அவங்களுக்கு மதிப்பு இருக்குமா? தம் அடிச்சுக்கிட்டு இருந்தால் அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்குமா? இருக்காது. ஆகையினால நீங்கள் ஆசீர்வாதமாக வரணுன்னா உங்களுடைய பேட் ஃப்ரெண்ட்ஸுகளை விடுங்க, கெட்ட நண்பர்களை விட்டுடணும். அந்த பழக்க வழக்கம் இருக்கக்கூடாது. சரிதானா? கெட்ட நல்ல நண்பர்களை தெரிந்து கொள்ளணும், நல்லவர்களாக நீங்கள் வாழணும். நீங்கள் உங்கள் குடும்பத்திற்கு நல்லவர்களாகவும், உங்களுடைய சமுதாயத்தை சேர்ந்த உங்களுடைய உறவினர்களுக்கு நல்லவர்களாகவும், எதிர்காலத்தில் தேசத்துக்கு நீங்கள் நல்லவர்களாக விளங்கணும். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுமா சுந்தர் பிச்சை? தெரியுமா சுந்தர் பிச்சை யாரு? டீச்சர்களுக்கு தெரியுமா? என்னம்மா? கூகுள். ஆமாம், அதில் உலகத்தில் பெரிய பதவியில் அமெரிக்காவில் இருக்கிறவர். அவர் எங்கே படித்தார் தெரியுமா? நான் மாம்பலத்தில் இருக்கும்போது, வில்லேஜில் இல்லைப்பா, இந்த வீட்டில் தான், இந்த அசோக் நகரில் ஜவஹர் வித்யாலயாவில் படித்தார். எனக்கு நல்லா தெரியும், நான் அங்கே இருந்ததுனால சொல்கிறேன். ஆனால் அந்த மனுஷன் ரொம்ப, அந்த பையன் ஒழுக்கமான பையன், மற்ற கெட்ட நண்பர்களோடு அவனுக்கு பழக்கம் எதுவுமே கிடையாது. எதிர்காலத்தில் ஒரு சிறந்த பொசிஷனில் வரணுங்கிற தீர்மானத்தோடு அவனுடைய செயல்பாடுகள் ஆசிரியர்களே அவனை பாராட்டுவாங்க. இன்றைக்கு உலகத்திலே ஒரு டாப் போஸ்ட் அப்படிப்பட்ட நிலையில் இருக்க. அவர் வாங்குகிற சம்பளம் எவ்வளோ தெரியுமா தம்பி? சுந்தர் பிச்சை வாங்குகிற சம்பளம் எவ்வளோ தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? என்னப்பா? என்னப்பா? பெர் டே, பெர் மந்த், வருஷத்துக்கு எப்பா ஒரு வருஷத்தில் 1200 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறாராம். எந்த ஊரில் பிறந்தவர்?
தம்பி எந்த ஊரில் பிறந்தவர்? எந்த ஊரில்? அசோக் நகரில். இதே சென்னையில், இந்த சென்னையிலே இந்த ஸ்கூலில் படித்தவர். அவர் இந்த நிலைக்கு உயர்த்தப்படுவார்ண்டா. ஏன் உங்களால் முடியாதா தம்பி? கிண்டல், கேலி, பரியாசம் அதெல்லாம் இருக்கக்கூடாது. யார்கிட்ட இந்த பிள்ளைகிட்ட நல்ல பிள்ளையாக வாழணும். உங்கள் தெருவில் உள்ள பிள்ளைகள் பெற்றோருக்கு சொல்லணும், சரி இந்த பையன் இப்படிப்பட்ட சக்திவேலுங்கிறது யாரையா? யாரு பாப்பா? இவன் தான் இந்த விபிஎஸ்னுடைய மேன் ஆஃப் த விபிஎஸ். இவன் பண்ணாத சேட்டை கிடையாதான். இவனும் ஒழுங்காக இருக்க மாட்டானா, மற்ற பிள்ளைகளையும் ஒழுங்காக இருக்க விட மாட்டாங்களாம். ஆனால் இப்போ அவன் ஒரு தீர்மானம் எடுத்திருக்கான் உங்கள் மத்தியில். இனி நான் இப்படிப்பட்டவனாக இருக்க மாட்டேன், நான் நல்ல பிள்ளையாக இருப்பேன் என்று ஒரு தீர்மானம் எடுத்துட்டான். நீ அந்த தீர்மானத்தில் உறுதியாக இருப்பேப்பா. கோட்டுக்கிட்டெல்லாம் போட்டு வந்திருக்க, கண்ணாடி போட்டுக்க, கண்ணாடி போட்டுக்க. நல்ல செயின் வேற போட்டுக்க. இவனும் சுந்தர் பிச்சை மாதிரி தான் இருக்கிறான். நீ ஒரு சாட்சியாக இருக்கணும். என்னை இந்த அளவுக்கு மாற்றினது இந்த ஒரே சர்ச்சுக்கு வந்ததுனால, இந்த விபிஎஸ்ல பங்கு பெற்றதுனால இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு அடங்காதவனும் கீழ்ப்படியாதவனும் என்னை போல ஏழை குசும்பு உள்ளவனும், தானும் மேயாது சில ஆடு மற்ற ஆடுகளையும் மேய வைக்காது, அதுபோல் இருந்த அந்த பையனை பாருங்க. நீ தசரதபுரத்தில் இருக்கியா? எங்கே இருக்கே? தசரதபுரத்தில், சாலிக்கிராமத்தில், மேட்டுக்குப்பத்தில். இந்த மேட்டுக்குப்பத்தில் இவன் ஒரு மேன்மையான ஒரு பாத்திரமாக்க, மனுஷனாக்க ஆண்டவர் உயர்த்துவார். ஆமென். போயிட்டு வாப்பா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்ததா? தம்பி இங்கே கேளுப்பா, இங்கே கேளு. எட்டின் தான் இதில் எல்லாத்திலும் ஒழுங்கீனமான பையனா என் பார்வைக்கு தெரியுது. நீ நல்ல பையன் தானே? சரி, அவன் நல்ல பையன் ஆகிட்டான். அதுக்குள்ளே ஒரு நிமிஷத்துக்குள்ளே. ஆமாம் பாருங்க, நீ நல்லவனா, நீ முன்மாதிரியாக இருந்தால் தானப்பா உன்னை பின்பற்றி மற்றவங்க வருவாங்க. அதனால் உங்களுக்கு இந்த விபிஎஸ் ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சா? நல்லா இருந்தா? நல்லவே இல்லைன்னு சொல்கிறவங்க மட்டும் ஒரு அல்லையில ஒரு கையை தூக்குங்க. நல்லவே இல்லை, எங்களுக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, அந்த அளவுக்கு அவங்க நடத்தவும் இல்லை, ஒரு பிரயோஜனமே கிடையாது, நான் அந்த விபிஎஸ்க்கு வந்தது வெறும் வெறும் வேஸ்ட் அப்படின்னு சொல்கிறவங்க மட்டும் கை தூக்குங்க பார்ப்போம். அப்போ எங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமுள்ளதாக இருந்தது. நாங்கள் அநேக காரியங்களை கற்றுக்கொண்டோம். எங்கள் வாழ்க்கையில் நல்லதாக நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம் என்று நான் பயன்பெற்றேன் என்று சொல்கிறவங்க மட்டும் கை தூக்குங்க பார்ப்போம். கை தூக்குங்க. கொஞ்சம் பேர் தானே கை தூக்குங்க. உங்களுக்கு நல்லது இல்லையா? இந்த பிபிஎஸ் உங்களுக்கு நல்லா இருந்ததா? பிரயோஜனமுள்ளதாக இருந்ததா? நல்ல உங்களுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்தாங்களா? உங்களுக்கு வேண்டிய எல்லாம். இன்னும் உங்களுக்கு இந்த ரொம்ப முழுவதும் பிரைஸ் இருக்குது. நீங்கள் ஒழுங்கினமான பிள்ளைகள் இல்லை, நீங்கள் நல்ல பிள்ளைகள். தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை சண்டேயில் உங்களுக்கு ஓய்வு நாள் பள்ளி சண்டே ஸ்கூலு தொடர்ந்து நடைபெறும். அதில் நீங்கள் தவறாமல் தொடர்ந்து பங்கு பெறுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உற்சவம் பண்ணி முடிக்கலாமா? பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். எந்த டீச்சர் நல்லா நடத்தினாங்க? உங்கள் டீச்சர் தானே? உங்கள் டீச்சரா? உங்கள் டீச்சர் நல்லா நடத்தலையா? முடிச்சிட்டேன். அன்புள்ள ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக நாங்கள் துதிக்கிறோம்.
சரி. புரோகிராம் இன்னும் சில புரோகிராம் இருக்குதான். நான் இதோடு முடிக்கத்தான் போகிறேன். அதுக்குள்ளே அன்பு என்னம்மா ஜாய்ஸக்கா யாருப்பா? ஜாய்ஸக்கா தான் நல்லா நடத்துனாங்கன்னு சொல்கிறாங்க. வெரி குட் என்னம்மா? பரவாயில்ல நேரம் இல்லை. ரொம்ப சந்தோஷம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம் அப்பா. இந்த பிள்ளைகளை நீ தொடர்ந்து காத்துக்கொள்ளும். பரிசுத்த ஆவியானவருடைய கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து நீர் வழி நடத்தும். ஆசீர்வதியும் ஐயா. அவருடைய பெற்றோர்களை நீங்கள் ஆசீர்வதிங்க ஐயா. எந்தெந்த குடும்பத்தில் கடன் தொல்லைகள், கஷ்டங்கள், வேதனைகள், வியாதிகள், பலவீனங்கள், சத்துருவாகிய பிசாசினுடைய அந்தகார வல்லமைகள், அவருடைய முன்னேற்றத்தை தடுக்கிற எல்லா விதமான அந்தகார வல்லமைகளை இயேசுவின் நாமத்தில் அந்த குடும்பத்தை விட்டு போய் என்று கட்டளையிடுகிறோம். பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பையும் ஞானத்தையும் கிருபையும் நீங்கள் தாங்க. அவங்க பெற்றோர்கள் நல்ல ஆசீர்வாதமாக இருக்க அவருடைய கையின் பிரயாசங்களாக நீர் ஆசீர்வதி. மேய்ப்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் பிதாவே. ஆமென். சரி, தேங்க்யூ சிஸ்டர். நன்றி ஐயா. நன்றி. எல்லாருக்குமே ஐயா சொன்ன அந்த மெசேஜ் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் உண்மையிலே நம்புகிறேன். இப்போ அடுத்ததாக ஓட் ஆஃப் தேங்க்ஸ் சொல்ல வர்றது நம்ம பிரதர் ஜிம். நமக்கு ரஸ்னா கூட சூப்பராக போட்டு கொடுத்தாரு. அதுக்கு ஒரு கிளாப் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. சைலண்டாக இருக்கிறீங்களா? வணக்கம், தேங்க்யூ. எல்லாம் கொஞ்ச நேரம் வாய மூண்டாதான் நான் பேச முடியும். யாரெல்லாம் பேசுகிறாங்க பாருங்கள், அவங்களுக்கெல்லாம் எல்லாத்தையும் கட் பண்ணிடலாம். ட்ராஃபி கிடையாது, கிஃப்ட்ஸும் கிடையாது. யார் பேசுகிறா மட்டும் டீச்சர்ஸ் பார்த்துக்கோங்க. பாரு, கிஃப்ட்டுக்கு இருக்கிற மதிப்பு. ரைட், இப்போ நீங்கள் பேசக்கூடாது. நீங்கள் பேசுனீங்க, உங்கள் கிஃப்ட் வந்து நெக்ஸ்ட்டு சண்டே தான் கிடைக்கும். யாருக்கெல்லாம் கிஃப்ட் நெக்ஸ்ட்டு சண்டே நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டீங்களோ நீங்கள் வாங்கி திறக்கலாம். ஓகே, 2 மினிட்ஸில் நான் முடிச்சிடுவேன். நீங்கள் பேசுனீங்கன்னா உங்களுக்கு கிடையாது கிஃப்ட். ரைட், இப்போது எதுக்கு நான் வந்திருக்கேன்னா, இந்த 7 நாளும் உங்களுக்கு வந்து இங்கே உட்காந்துருக்க பின்னாடி இருக்கிற அண்ணங்க, அக்காங்க, ஐயாங்க, அம்மாங்க எல்லாரும் சேர்ந்து ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்காக ப்ரே பண்ணாங்க, அவங்களுடைய நேரத்தை கொடுத்தாங்க. அது மாத்திரம் இல்லை, உங்களுக்காக செபித்த ஒவ்வொரு அங்கிள் ஆண்டி இங்கே இருக்கிறாங்க, இங்கே இல்லாமல் வீட்டில் இருந்தும் சிலவங்க ஆன்லைனில் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆகவே நீங்கள் இங்கே கற்றுக்கொண்டது போல் நம்ம வாழ்கிற தேசத்தில் நீங்கள் உண்மையாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும், எதற்கும் பயப்படக்கூடாது. என்ன படித்தோம் இன்றைக்கி? இந்த வாரம் முழுதும் படித்தது என்னது? தைரியமாக இருக்கணும். பொய் சொன்னால் நம்ம பயப்படணும், திருடினா பயப்படணும், யாரோடைய பொருளாவது எடுத்துக்கிட்டால் பயப்படணும். இல்லைன்னு சொன்னால் நம்ம தைரியமாக இருக்கணும். தைரியமாக இருக்கும்போது நம்மளை யாரும் எதுவுமே செய்ய முடியாது. ஆகவே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கற்றுக்கினது தைரியமாக இருங்க. ஆண்டவர் உங்களுக்கு துணை இருந்து உங்களுக்கு வேண்டியதான் செய்வார். இப்பொழுதும் இங்கே அநேகர் மக்கள் இந்த விபிஎஸ்க்காக செபித்தீங்க, தாங்குனீங்க, உழைத்தீங்க. ஒவ்வொரு பேராக என்னால் சொல்ல முடியாது. ஆனாலும் இங்கே வந்த ஒவ்வொருக்காக நன்றி. நீங்களாக எங்களுக்கு ஒத்துழைச்சதுனால தான் இந்த விபிஎஸ்ஸை இவ்வளோ சக்ஸஸாக நடத்த முடிஞ்சது. ஆகவே உங்கள் எல்லாருக்கும் எங்களுடைய டீம் சார்பில், டீச்சர்ஸ், இதை நடத்துகிறவங்க எல்லாருடைய சார்பில் உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிக்கிறேன். God bless you. தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ. உண்மையிலே நமக்கு சூப்பரான ரஸ்னாலாம் கொடுத்தாங்கல்ல, அவங்களுக்கு இன்னொரு கிளாப் பண்ணலாமா? ஓகே, சூப்பரான ஸ்நாக்ஸ்லாம் நம்மளுக்கு கொடுத்தாங்கல்ல. ஓகே, அடுத்து நம்ம ரொம்ப ஸ்பெஷலாக எங்கே வரோம்? ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் நடக்க போகுது. ஸோ முதலாவது நாங்கள் பிகினர் பிரைமரி 1 by 1 கூப்பிடுவோம். கூட அவங்க டீச்சர்ஸும் வந்துருங்க. நாங்கள் வாசிக்கிற பேர் கரெக்டான்றதை பாருங்கள். அவங்கவுங்க பிள்ளைங்களான்றதையும் பக்கத்தில் நின்று பாருங்கள்.
வின்னர் சி பவித்ரா வாசிப்பாங்க. வாங்க பிகினர் பிள்ளைங்க வாங்க, லைனா வாங்க. பேர் யார் இங்கே பாருங்க, உங்க நேம் கூப்பிடுவாங்க. ஃபர்ஸ்ட் பிகினர் ரெடியா இருந்துக்கோங்க. உங்க நேம் கூப்பிடுவாங்க, 1 by 1 வந்துருங்க. ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு இந்த விபிஎஸ்ல தொடர்ந்து வந்து ஃபுல் அட்டெண்டன்ஸ் கொடுத்த பிள்ளைங்களுக்கு இப்போ ப்ரைஸ் கொடுக்க போகிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து பிகினர் பிள்ளைங்க. பிகினரில் வந்து ஃபஸ்ட்டு எஸ் கவின். Praise the Lord. Okay, beginners and primary க்கு நம்ம பிள்ளைங்க beginners, primary and juniors 100 நாள், அதாவது மொத்தம் 100%, ரைட்? தொடர்ந்து அதாவது கவனிச்சுக்கோங்க, புதிய மாற்றம், அதாவது டீச்சர்ஸ் எல்லாம் சேர்ந்து இப்படியா டிஸ்கஸ் பண்ணி தொடர்ந்து வந்த பிள்ளைகள் தான் ஃபர்ஸ்ட் டேலேருந்தே கடைசி நாள் வரைக்கும் வந்த பிள்ளைகளுக்கு ஒரு ப்ரைஸ் அவங்க வைத்திருக்கிறாங்க. இருக்கட்டும் சொன்னேனுங்க. அதுக்கு பிறகு 5 நாள், 4 நாள், 3 நாள் வந்த பிள்ளைகளுக்கு 2வது ப்ரைஸ் வைத்திருக்காங்க. அதனால் எந்த ஒரு மனஸ்தாபமும் இருக்க வேண்டாம். எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியானதும் மற்றும் எல்லா பிள்ளைகள் யூஸ் பண்ணுற அளவுக்கு அவர்கள் வாங்கி கொடுத்துருக்குறாங்க. அதனால் பேரண்ட்ஸ் அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் இதில் எந்த ஒரு அதாவது நமக்கு ஒற்றுமையாக நாங்கள் செயல்பட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். பிரைஸ் தி லார்ட். இப்போவும் இந்த பிகினர்ஸ், பிரைமரி, ஜூனியர்ஸ்க்கு நம்ம மத்தியில் இருக்கக்கூடிய சிஸ்டர் வாங்க, ஜாஷ்வா இவங்க வந்திருக்காங்க. ஜாஷ்வா பிரதர் வாங்க, வாயில் வந்துருச்சு, ஃபஸ்ட்டு வந்துருங்க வாங்க. அடுத்தது நம்ம யமுனா சிஸ்டர் இருக்கிறாங்க, உங்கள் சீனியர் பிள்ளைங்களுக்கு கொடுப்பாங்க. வாங்க பிரதர் வாங்க. ஓகே, உங்கள் பேர்களை கூப்பிடும் போது நீங்கள் உங்கள் ப்ரைஸை நீங்கள் வாங்கிட்டு போகலாம். சரிங்களா? வாங்கின ப்ரைஸை பத்திரமா வச்சுக்கோங்க. பேரண்ட்ஸ் வந்தோன்னா போய் கொடுத்துடலாம். வாசிமா. ஃபஸ்ட்டு பிகினரில் எஸ் கவின். ரெண்டாவது பி விக்னயா. அடுத்தது பிரைமரியில் ஃபுல் அட்டெண்டன்ஸ் கிடச்சது ஆர் தேஜஸ்வர். பி யோஷிதா. பி ரத்தேஷ் சரவணன். எஸ் தனுஷ். எஸ் ஜோஷ்னா இவாஞ்சலின். எஸ் பெரின். ஏபி சக்திவேல். ஏபி வெற்றிவேல். டி சாந்தனு. சொல்லும் போது கொடுக்கும் போது தேங்க்யூ அங்கிள் சொல்லணும். தேங்க்யூ அங்கிள் சொல்லுங்க. ஏ ஆரிஃபா. அஃப்ரின் திஃபா. தேங்க்யூ அங்கிள். எஸ் சர்னேஷ். நிதுலன். சர்னேஷ். எஸ் சர்னேஷ். அம்மா சர்னேஷ் நீங்களா? எஸ் நிதுலன். நெக்ஸ்ட் ஜூனியர் ஏ ஃபுல் அட்டெண்டன்ஸ் வாங்கினவங்க. ஜூனியர் ஏ எஸ் தர்ஷினி. எஸ் தீபிகா. ஆர் தன்ஷிகா. பி லக்ஷனாஸ்ரீ. எஸ் ஸ்ரீ. இ ஜோஷ்வா. எஸ் அனிஷா. ஹனிஷா.
ஜே ஜெஸ்லின் மேரி வெயிட் பண்ணுப்பா. எஸ் ஜே ஜெஸ்லின் ஐரிஸ் மேரி. எஸ் வைஷாலி. எஸ் வைஷாலி. எஸ் ஜெயஸ்ரீ. எஸ் ஜெயஸ்ரீ. டி தியாஸ். டி தியாஸ் இருக்கானா? டி தியாஸ். மேக்ஸிமம் 5 days அட்டெண்டன்ஸ் வாங்கியிருக்கவங்க கூப்பிடலாம். பிகினர் ஸ்டூடெண்ட்ஸ். பிகினர் ஸ்டூடெண்ட்ஸ் டி ஷெர்லின். டி ஷெர்லின். டி ஷெர்லின். உங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்குனாங்கன்னா நீங்க என்ன பண்ணணும்? வி கிருஷ்ணா. கிளாப் பண்ணணும். வி கிருஷ்ணா. கத்தக்கூடாது, கிளாப் மட்டும் பண்ணுங்க. வி கிருஷ்ணா. ஹர்ஷன். ஹர்ஷன். பிகினர் ஸ்டூடெண்ட் ஹர்ஷன். லிபிதா. லிபிதா. லிபினா. லிபினா. திஷ்வின். திஷ்வின். இந்த பாப்பா வாங்கிட்டாளா? பாப்பா வாங்கிட்டாளா? லோகேஷ். வாங்கிட்டாளாம்மா? லோகேஷ். வெரி குட். பிகினர் எஸ் ஹர்ஷா. ஸ்ரீ. ஸ்ரீ வந்திருக்காங்களா? பிகினர்ல ஸ்ரீ. பிகினர் ஸ்ரீ. பிகினர் ஸ்டாண்ட். பிகினர் ஆர் நிஹாரிகா. ஆர் நிஹாரிகா. பிகினர்ல ஆர் நிஹாரிகா. கேஷவ். நிவேதிகா. நிவேதிகா வரல. சஞ்சனா. சரி, இப்போ பிரைமரி. பிரைமரி. பிரைமரியில் ஆர் ஜெயஸ்ரீ. பிரைமரி ஆர் ஜெயஸ்ரீ. வாங்கிக்கோங்க. தேங்க்யூன்னு சொல்லணும். தேங்க்யூ அங்கிள். எம் தீக்ஷா. பிரைமரி எம் தீக்ஷா. பிரைமரி எம். எஸ் ஜெயதேவ். எஸ் ஆர் கிஷோர். ஆர் கிஷோர். மாதவன் வந்திருக்கான பிரைமரி. எஸ் பவித்ரா. பிரைமரி எஸ் பவித்ரா. எஸ் லக்ஷ்மி பிரியா. ஜி அனுஷ். சூரஜ். சுதீப். சரி, இப்போ ஜூனியர் ஏ. ஜூனியர் ஏல ரோஷினி. ஏ தர்ஷினி. தர்ஷினி ஜூனியர் ஏல வரலையா? இப்போ தேங்க்யூ பிரதர் ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம். நல்ல அருமையாக வந்து எங்களுக்கு பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுத்தீங்க. தேங்க்யூ. அடுத்தது யாருமா? ஜூனியர்ஸ்லேயுமா? இப்போ ஃபுல் அட்டெண்டன்ஸ். ஓகே, இந்த ஜூனியர்ஸ்க்கு அதாவது ஃபுல் அட்டெண்டன்ஸ்க்கு மாத்திரம் கொடுக்க போகிறது நம்ம மத்தியில் இருக்கக்கூடிய தீமோத்தி பிரதர். உங்களை நாங்கள் அழைக்கிறோம். வாங்க. எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருந்து இந்த நாட்களில் சொல்லாமையே எல்லா காரியங்களையும் பர்டனாக எடுத்துக்கொண்டு இப்படியாக ஜாஷுவா பிரதர், நம்ம தீமோத்தி பிரதர் மற்றும் சில சகோதரர்கள் கூட இருந்து எல்லா காரியமும் எங்களுக்கு உதவியாக இருந்தாங்க. ஸோ அவங்க கையிலேருந்து வாங்குறது உண்மையாகவே இட்ஸ் a ஸ்பெஷல் gift. praise the Lord. இப்போ ஃபுல் அட்டெண்டன்ஸ் வாங்கினவங்க ஜூனியர் பி செக்ஷன் டி கார்த்திகேயன். டி கார்த்திகேயன். ஏஇ எழிலரசி. ஏஇ எழிலரசி. கே ஜனி. கே ஜனி. எஸ் ஹேமா. எஸ் ஹேமா. बी वर्षिनी. बी वर्षिनी. एम विजयलक्ष्मी. एस फ्रेडरिक रोशन. एस फ्रेडरिक रोशन. एम केविन डेरिक. एम केविन डेरिक.
R. Edwin Moses. R. Edwin Moses. Edwin Moses. Yes. Ananya. அவங்க அப்பா கிட்ட இருந்து வாங்கியிருக்காருல்ல, கிளாப் பண்ணுவோமா? ஆமென். R. Marudeshwari. R. Marudeshwari. மருது, வெரி குட். Yes. G. Mahalakshmi. Yes. G. Mahalakshmi. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்க தான் ஒருத்தர் கிளாப் பண்ணணும், ஷேர் அப் பண்ணணும்ல. Y. Muskan. Y. Muskan. தங்கமான பிள்ளை முஸ்கான். ஆமா. Yes. Jack Roshan. Yes. Jack Roshan. ஜாக். R. Ranjana. CV Darshan. CV Darshan வந்திருக்கானா? ரஞ்சனாக்கு நீ வாங்குறியாப்பா? ரஞ்சனாக்கு வாங்குறியா? ஜூனியர் பி செக்ஷன் CV தர்ஷன் வந்திருக்காங்களா? நெக்ஸ்ட் இன்டர். இன்டர் ஃபுல் அட்டெண்டன்ஸ் வாங்கினவங்க எஸ் அபிநயா. எஸ் அபிநயா. அடுத்து சொல்லுங்க. பி எஸ்தர். பி கவிதா. J. Evangeline Gifta. J. Evangeline Gifta. Yes. Grace. Yes. Grace. M. Sivakumar. M. Sivakumar. C.R. Pragadesh. ஞானேஸ்வர் வந்திருக்கானாப்பா? ஜூனியர் சாரி இன்டர் ஞானேஷ். நெக்ஸ்ட் சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஆர் கதிர். ஏ கார்த்திக். எம் வெற்றி. வந்துருங்க, அப்படியே உங்க பேரை தான் கூப்பிட போறாங்க. வந்துருங்க. எஸ் பாவனா. வாங்க. வெயிட். எஸ் பாவனா. பாவனா சீனியர் கேர்ள்ஸ்ல. ஜே ரம்யா. சீனியர் கேர்ள்ஸ் ஜே ரம்யா. ரம்யா வாங்கப்பா. இல்லையப்பா. நெக்ஸ்ட் மேக்ஸிமம் 5 டேஸ்க்கு மேலே வந்திருக்க பிள்ளைங்களுக்கு நான் ப்ரைஸு. ஜூனியர் பி செக்ஷன். ஜூனியர் பி செக்ஷனில் என் ஷமில். 80%. தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ பிரதர் ஃபார் நீங்கள் அருமையாக எங்கள் பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டீங்க. அங்கிளுக்கு ஒரு கிளாப் பண்ணிடுவோமா? திமுத்தி அங்கிளுக்கு. சரி, அடுத்தது கூப்பிடுவாங்க. அடுத்தது இப்போ அடுத்ததுமா 80%. ஆமாம், மேக்ஸிமம் 5 டேஸ்க்கான அட்டெண்டன்ஸ் ப்ரைஸ். ஓகே. நம்ம மத்தியில் இருக்கக்கூடிய சிஸ்டர் வாங்கப்பா. யமுனா சிஸ்டர் வரீங்களா? எஸ். மற்ற கூப்பிட்டா நீங்கள் டீச்சர் கொடுங்க, உட்காருங்க. நீங்கள் டீச்சர் கொடுங்க. சிஸ்டர் சசி சிஸ்டர் வாங்க. நீங்கள் வாங்க, சசி சிஸ்டர் வாங்க. வாங்க சிஸ்டர். ஜூனியர் பி செக்ஷன் என் ஷமில். எல் லக்ஷயா. எல் லக்ஷயா. கிளாப் பண்ணுவோமே. cheer up. எஸ் ஜனனி. எஸ் ஜனனி. ஜூனியர் பி செக்ஷனில் டி வர்ஷன் வந்திருக்கானா? டி வர்ஷன். கே தேஜஸ். எஸ் தர்ஷினி. வினேஜன். நீ யாருப்பா? ஜூனியர் பி செக்ஷன். ஓகே, வாங்கிட்டீங்களாப்பா? சரி, சொல்லிடுங்க. வினேஜன். வினேஜன் வந்திருக்கானா? ஜூனியர் பி செக்ஷன் வினேஜன் வந்திருக்காங்களா? ஜி தன்யா. பி பிரசன்னா. எஸ்கே பிரஜன்.
ஜி தனுஜா. சரி, இன்டர் ஸ்டூடெண்ட்ஸ் இ சதீஷ். எஸ் ஹர்ஷா. டி லிடியா தமிழ்செல்வி. ஜே மான்சி. ஷாம்குமார் இன்டர் ஷாம்குமார். எஸ் நித்யா ஜாய். எம் கவின்மொழி. நெக்ஸ்ட் சீனியர் ஏ செக்ஷன் இ சந்தோஷ். எம் நிர்மல் துரை. எஸ் தருண். என் சஹானா சீனியர். ஆர் ரேமா. பி ஜனனி சீனியர். பி சாஸ்வதா. சொல்லுங்க. ஓகே, சீரியலில் சில பிள்ளைங்க எங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸாகவும் இருந்தாங்க, வாலண்டரி ஒர்க்கும் நல்ல அருமையாக நைட்டு பகலமாக இருந்து உதவியாக இருந்த பிள்ளைகளுக்கு கொஞ்சம் ஒரு அட்வான்ஸாக ஒரு ப்ரைஸ் வாங்கியிருக்கிறாங்க போல். அந்த பிள்ளைங்களே நம்ம கூப்பிட்டுடுவோம். 5 பிள்ளைங்க இருக்காங்க. பி பாவனி. ஆர் இவாஞ்சலின். ஜே ஜோவனா. ஜே நிதிஷ். பி வில்சன். சமத்தான பிள்ளைங்க. தேங்க்யூ சசி ஆண்டி. காட் பிளஸ் யூ. சசி ஆண்டியோட மருமக வந்து டீச்சர் எடுத்தாங்க. யாருக்கெல்லாம் எட்வினாக்கா ஞாபகம் இருக்கு? எட்வினாக்கா நமக்கு கிளாஸ் எடுத்தாங்க. ரைட், ஓகே, தேங்க்யூ. அருமையாக நீங்கள் எல்லாரும் வாங்கிட்டீங்க தானே? இப்போ நீங்கள் எல்லாம் வாங்கிட்டீங்க. உங்களுக்கு பாடத்தை சொல்லி கொடுத்த நம்மளுடைய டீச்சர்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணணும்? ப்ரைஸ் கொடுக்கணும். கண்டிப்பாக அவங்கள நம்ம ஆனர் பண்ணியே ஆகணும். ஏன்னா தன்னுடைய வேலைகளையும் தன்னுடைய எல்லா காரியங்களும் ஒதுக்கி வைத்து இந்த 7 நாளிலும் 7 மாத்திரம் இல்லை, மற்றும் அதுக்கு முன்கூட்டியே அவங்க என்ன பண்ணாங்க? ஜெபத்துலேயும் இப்படியாக நாங்கள் ஒன்றிணைந்து நிறைய காரியங்களை பேசுவதற்கும் இந்த கிராஃப்ட் ஒர்க் பிள்ளைகளுக்கு நாங்கள் எப்படி நடத்தணும் என்று சொல்லி நிறைய நாட்களில் நாங்கள் ஜெபத்தில் நாங்கள் கூடி இருந்தோம். அதை நாங்கள் மறக்க மாட்டோம். ஸோ அந்த அவர்களுக்கு நம்ம அருமையான ப்ரைஸ் கொடுத்து அவர்களை நாங்கள் உற்சாகப்படுத்த நாங்கள் ஆசைப்படுகிறோம். ப்ரைஸெல்லாம் நம்ம மத்தியில் இருக்கக்கூடிய டீச்சர்ஸ்க்கு நம்ம கொடுப்போமா? ப்ரைஸ் எல்லாம் நம்ம மத்தியில் டீச்சரே கொடுத்தா நல்லா இருக்கும்னா, நாங்கள்லாம் டூப்பு டீச்சர் தான். ஆனால் ஒரிஜினல் டீச்சர்ஸ்லாம் இங்கே இருக்கிறீங்க, கர்த்தருடைய பிள்ளைகள் இருக்கீங்க. நம்மடிலாம் நம்ம சிஸ்டர் யமுனா சிஸ்டர் வந்து அவர்களுக்கு நம்ம டீச்சர் கொடுக்க போகிறாங்க. ப்ரைஸ் எல்லாம் நாங்கள் வெறும் 7 நாள் மட்டும்தான் கத்தி நாங்கள் பாடம் சொல்லி கொடுத்தோம். ஆனால் இவங்க தன்னுடைய நாட்கள் முழுவதுமே இந்த டீச்சரை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? தெரியுமா? தெரிஞ்சவங்கள கை தூக்குங்க பார்ப்போம். நிறைய பேரண்ட்ஸ் தெரியுது. ஆமாம், கரியாப்பா ஸ்கூலில் வந்து பிடி டீச்சராக ஒர்க் பண்ணுறாங்க, கவர்மெண்ட் எய்டலில். ஸோ இட் இஸ் ஸோ ப்ளஷர் டு ஹாவ்
சிஸ்டர் வந்து நம்ம சபையின் விசுவாசியாக இருப்பதில் நான் கர்த்தருக்கு மகிழ்ச்சி அடைகிறேன். அவங்களோட மகளும் கூட இந்த நாட்களில் விபிஎஸ் எடுக்கும்படியே கர்த்தர் உதவி செய்தார். பாருங்கள், நாங்களாம் இப்படி கத்துறோம். ஏன்னா உண்மையான டீச்சர்ஸ்லாம் வாயை திறந்தானா, உண்மையான டீச்சர்ஸ் கையில் என்ன இருக்கும்னு சொல்லுங்க, என்ன இருக்கும்? அது ஒன்று தான் இங்கே மிஸ் ஆயிருச்சு, எடுக்கலை நாங்கள். ஏன் தெரியுமா? அப்புறம் அவங்களுக்கும் எங்களுக்கு என்ன வித்தியாசம்? பெரம்பில்லாத டீச்சர் நாங்கள், இவங்கள தடியோடு வர டீச்சர். உங்களுக்கு பெரம்போடு வரணுமா, இனிமேல் விபிஎஸ்க்கு அன்போடு வரணுமா? எந்த டீச்சர் உங்களுக்கு பிடிக்கும்? அன்போடு வரணும்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? கீழ்ப்படியணுமா? சரி, இப்போ உங்கள் பேர், உங்கள் டீச்சரோட பேரை கூப்பிடும்போது நீங்கள் விசில் அடிக்காமல் கரங்களை மட்டும் நீங்கள் தட்டணும். சரிங்களாம்மா? கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. அவர்களுடைய பிரயாசத்தை நாங்கள் மறக்க மாட்டோம். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட். இப்போவும் கூட நம்மளுடைய பிகினர்ஸ் டீச்சர்ஸ்லேருந்து நம்ம ஆரம்பிக்க போகிறோம். பிகினர்ஸ்க்கு ஷாரன் சிந்துஜா. கிளாப் பண்ணுங்க, கிளாப். அருமையா தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த 25 பிள்ளைகளுக்கு பொறுமையா எடுத்தா அந்த குழந்தை. கர்த்தர் அந்த பிள்ளையை ஆசீர்வதிக்கட்டும். அவளும் கூட இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கிறா, ஏஐ இன்ஜினியரிங், மீனாட்சி காலேஜில். ஒன் மோர் சிந்துஜாக்கா, கிளாப் பண்ணிடலாமா? தேங்க்யூ சிந்துஜா. சிந்துஜா சும்மா வந்து சொல்லிட்டு மட்டும் போல, அவள் அநேக பிள்ளைகளை கூட்டிகிட்டு வந்தா. அவங்க மாமா அவங்களுக்கு ஒத்துழைப்பை கொடுத்து அநேக குழந்தைங்களை அவங்க மேட்டுக்குப்பத்துலேருந்து பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வந்தா. கர்த்தர் அந்த பிள்ளையை ஆசீர்வதிப்பாராக. அடுத்தபடியாக பிரைமரி டீச்சர் நம்ம கொடுக்க போகிறோம். ஓகே, தபிதா காயத்ரி. தபிதா, ஒரு நிமிஷம் இருப்பா. இந்த அக்கா டீச்சரா? என்ன இரு கொடுத்தன ஓடுறா படுறா. என்ன அவளை நம்ப முடியல. உண்மை நம்ம டீச்சரா? உண்மை நம்ம டீச்சரா? ஏன்னா நீ போன வருஷம் வரைக்கும் அவள் ஸ்டூடெண்ட்டாக இருந்த பிள்ளை, இன்றைக்கி அவள் டீச்சர் ஆகிட்டா. உண்மையாகவே ரொம்ப பிரயாசப்பட்டு அந்த குழந்தைங்களை, அதாவது 3rd ஸ்டாண்டர்ட் 4th ஸ்டாண்டர்ட்லாம் சும்மா அவ்வளோலாம் சீக்கிரமாக ஹேண்டில் பண்ண முடியாது. ஆனால் அந்த பிள்ளைகளை ஹேண்டில் பண்ணாங்க, அநேக வசனங்களை படிக்க வச்சாங்க. கர்த்தர் அந்த பிள்ளையை ஆசீர்வதிப்பாராக. நீ படிக்கிற படிப்பு என்னப்பா? பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர், மீனாட்சி காலேஜில் 2nd இயர் படிக்கிறாங்க. கிளாப் பண்ணுவோமா? தேங்க்யூ காயத்ரி, காட் பிளஸ் யூ, தேங்க்யூ ஃபார் எஃபர்ட். அடுத்ததாக வரப்போகிறது என்ன? யாரு அடுத்த பிரைமரி டீச்சர் அக்கா? யாரு? ரித்திகா அக்கா. ரித்திகா அக்காவோட அம்மா தான் இவங்க. எப்படி இருக்குது? செம்மையா இருக்கா? ஆமாம், அப்படியே அவங்க அம்மா மாதிரியே இருக்கிறாங்க. என்ன? ஆமாம், நல்ல அமைதியாக பிள்ளைகளை கவனித்து. அது மாத்திரமல்ல, உண்மையாகவே சிஸ்டருக்கு நான் தேங்க்ஸ் பண்ணுவேன். அவ்வளோ தூரத்துலேருந்து, அதாவது போரூரும் தாண்டி மாங்காடுக்கிட்டேருந்து பிள்ளைகளை வண்டியில் வந்து உங்களுக்காக அவங்க பிரயாசப்பட்டு ஒவ்வொரு நாளும் கரெக்டாக 8 மணி 8:30 மணிக்குள்ளே அவங்க வந்துடுவாங்க. அவளும் அவங்களோட தங்கச்சியும் கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. அந்த பிள்ளையோட பாதுகாப்பை கர்த்தர் ஆசீர்வதிச்சு அதற்காக நன்றி செலுத்துக்கிறேன். தேங்க்யூடா, காட் பிளஸ் யூ. மகள் இப்போ தான் முடிச்சிருக்கிறாங்க, ரைட்? யூஜி டிகிரி முடிச்சிருக்கிறாங்க. கர்த்தர் அந்த பிள்ளையை ஆசீர்வதிப்பாராக. நெக்ஸ்ட் த நியூ டு அவர் விபிஎஸ் டீச்சர். அவங்க யார் அப்படின்னா, நாங்கள் தெரியாமல் அல்போன்ஸா மாம்பழம் போட்டுட்டோம், ஒரு மாம்பழ பேரை போட்டுட்டோம். ஆனால் உண்மையாகவே அவங்க பேர் என்ன? அவங்க ஸ்கிட்லேயும் ஒரு மாம்பழம் வந்துருச்சு, பார்த்தீங்களா? ஆமாம், அதுதான் ட்ரெஸ்ஸு அப்படி போட்டு வந்திருக்கீங்களா சிஸ்டர்? சரி, ஓகே. ஜூனியர் ஏ நம்ம அல்ஃபோன்ஸா ஆன்ட்டி. ரொம்ப தேங்க்ஸ் அல்ஃபோன்ஸா சிஸ்டர். இல்லைங்க, உண்மையாகவே அவங்களை அப்ரிஷியேட் பண்ணுவேன். இந்த வருஷத்தில் அவங்க 3 வருஷமாக அவங்க மகன் ரோஷனை வந்து விபிஎஸ்ல வந்து விடுவாங்க. அதுக்கு பிறகு இந்த வருஷம் நீங்கள் எடுங்களேன் சிஸ்டர். ஏன்னா நம்ம சபையில் அவங்க விசுவாசியாக அங்கத்தினராக மாறின பிறகு அவர்களுடைய ஜெபம், அவர்களுடைய சாட்சியை நான் பார்த்து, இங்கே இருக்கிற டீச்சர்ஸ் எல்லாம் சும்மா அப்படியே வந்து வாங்க நட்டுங்க அப்படின்னு சொல்கிற ஆட்கள் நான் கிடையாது, நானும் கிடையாது. எங்களை நடத்தின எங்களுடைய போதகரும் அப்படி கிடையாது. என்ன, அவங்க ஜெபத்திலும் வேத வாசிப்பிலும் என்ன அட்லீஸ்ட் அவர்கள் 5 முறையாவது பைபிள் வாசிச்சிருக்கணும். குஸ் இருக்குது எங்களுக்கெல்லாம், அதெல்லாம் அட்டன் பண்ணணும். பைபிள் அறிவு இருக்கணும், ஜெபத்தில் பங்கு பெறணும். இந்த குவாலிஃபிகேஷன் இருந்தால் தான் இங்கே டீச்சராக ஆக முடியும்.
என்ன இந்த ஹோரேப் சபை சாதாரண சபை கிடையாது. இங்கே இருக்கக்கூடிய 12 டீச்சர்ஸும் ஜெபத்தோடு இருந்து நடத்தக்கூடிய டீச்சர்ஸ். அதை ஏற்றுக்கொண்டு இந்த வருஷத்தில் அவங்க பங்களிப்பு கொடுத்ததுக்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட். நெக்ஸ்ட் ஜூனியர் பி சாஃப்ட். என்ன இரு என்ன இப்படி கத்துறீங்க? உங்கள் மிஸ் வாய்ஸ் ஒரு நாள் நான் சத்தமாக கேட்டதே இல்லைம்மா. அத்தனை பிள்ளைங்க 30 பிள்ளைங்க அவங்க கிளாஸில் கொடுக்கப்பட்டிருந்தோம். ஆனால் எப்படி தான் பிள்ளைங்க அமைதியாக இருந்து கேட்டாங்க தெரியல. ஏன்னா அவங்க பேசுறது பக்கத்தில் கேட்காது. ஆனால் எப்படியோ இந்த வருஷத்தில் அவங்க குரல் நாங்கள் பயங்கரமாக கேட்டோம். இடி முழக்கம் மாதிரி இருந்துச்சு. கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. சுகிலா எஸ்எஸ் சுகிலா ஆண்டி அந்த பேரபிள் ஆஃப் சோவர் அந்த ஸ்கிட் அவர்கள் தான் செய்தார்கள். அதை ரொம்ப உண்மையாக பார்த்தீங்கன்னா அதை அப்ரிஷியேட் பண்ணாங்க. அன்றைக்கி ஜட்ஜஸாக வந்திருந்த பியூலா சிஸ்டர் அதை பார்த்து அவர்கள் ரொம்பவும் என்ன பண்ணாங்க, அப்ரிஷியேட் பண்ணாங்க. கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. அடுத்தபடியாக பார்ப்போமா, நெக்ஸ்ட் இன்டர்மீடியட்டில் 2 டீச்சர் இருந்தாங்க. 2 டீச்சர். அந்த ஒரு டீச்சர் கோயம்புத்தூருக்கு போயிட்டாங்க. திடீர்னு அவங்களுக்கு ஒரு அவசரமான வேலை இருந்ததுனால அந்த மகளும் ரொம்ப பிரயாசப்பட்டு ஆர்வத்தோடு ரொம்ப சந்தோஷத்தோடு எங்களிடத்துல என்ன இடத்துலையும் நிர்மலா சிஸ்டர் கிட்டே ரொம்ப சந்தோஷமாக அவர்களுடைய ஹாப்பினஸை பகிர்ந்து கொண்டாங்க. ஆனாலும் கூட அவர்கள் இந்த நாளில் வரல. அதோடைய ப்ரைஸை நம்ம அவங்களுடைய மதர் இன் லாக்கு நம்ம கொடுக்க போகிறோம். எட்வினா சிஸ்டருடைய எட்வினா சிஸ்டர். எட்வினா அக்காவுக்கு கிளாப் பண்ணிடுவோமா? அவங்க வீடியோவில் பார்த்துட்டே இருப்பாங்க. ஆமாம், அவங்க வீடியோவில் பார்த்துட்டே அவங்க சொல்லிட்டாங்க, நாங்கள் உண்மையாக இந்த சண்டே கிளாஸில் நான் ஏதாவது அல்பின்னு பார்ட் ஆஃப் இட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஊழியத்துக்கு அர்ப்பணிக்கப்பட்ட அநேக பிள்ளைகளை உள்ளங்களை இந்த நாட்களில் கர்த்தர் கொடுத்துருக்க அப்படின்னா நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். அடுத்தபடியாக யாரு? எட்வின் அக்கா போன பிறகு யார் வந்தா? கெட்சியால் ஆண்டி. கிளாப் பண்ணுமா? சாதாரண ஆண்டி கிடையாது. அவங்க எந்த கிளாஸில் போட்டானோ அந்த பிள்ளைகள் எல்லாம் முத்துக்களாக மாறிடும். பிரைஸ் தி லார்ட். அப்பேற்பட்ட ஒரு சிறந்த ஒரு விசுவாசியாக மேய்ப்பக்கூடிய நல்ல ஒரு மேய்ப்பனாக கர்த்தர் கொடுத்துருக்கா. தேங்க்யூ அக்கா. அடுத்ததாக நம்ம இன்னொரு டீச்சருக்கு போயிடலாமா? மிஷினரி கிளாஸ் நடத்துனாங்க பார்த்தீங்களா? எல்லாம் நிறைய பேர் இரு இருங்க. உண்மையாகவே நாங்கள் இன்னைக்கு மார்னிங் ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கும் நான் பேசிகிட்டு இருக்கும் பொழுது வாட் இஸ் த மோஸ்ட் இன்ட்ராக்டட் செக்ஷன், அதாவது உங்களுக்கு பிடிச்ச பகுதி என்ன அப்படின்னு கேட்கும் போது உண்மையாகவே நான் ஆச்சரியப்பட்டேன். பிள்ளைங்க எல்லாம் சொன்னாங்க, கீழே நடந்த அந்த மிஷினரி கிளாஸ் தாங்க எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்து சொன்னாங்க. இருக்கட்டும், அந்த மிஷினரி கிளாஸ் பிடிச்சிட்டு சொன்னீங்கல்ல, அவங்க யார்? அவங்க பேர் என்ன? டி ஃபார்ம். உங்கள் பேரண்ட்ஸ் ப்ளீஸ் உங்கள் பிள்ளைங்கள்ட்ட கேட்டுக்கோங்க. அதை குறித்து பயங்கரமான ஒரு மெய் சிலக்கக்கூடிய ஒரு சாட்சி அது. நீங்கள் அதை தெரிந்து கொள்ள வேண்டும். எங்கள் பிள்ளைகளுக்கு டி ஃபார்ம்லேருந்து கற்றுக்கிட்ட ஒரு காரியம் என்னென்னா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு மாந்திரிக சக்தியாக இருந்தாலும், பில்லி சூனியமாக இருந்தாலும், பிசாசின் பிடியில் எப்பேற்பட்டவங்களாக இருந்தாலும் ஏசப்பா கிட்ட வந்தா அது எல்லாமே புஷ்பான மாதிரி ஆயிரும். ஹல்லேலூயா. அது எங்கள் பிள்ளைகள் கற்றுக்கொண்டாங்க. இனிமேல் எங்கள் பிள்ளைகள் எந்த ஒரு பேய்க்கும் பிசாசுக்கும் என்ன பண்ண மாட்டாங்க, பயப்பட மாட்டாங்க என்று சொல்லி ஹல்லேலூயா. இதை நடத்தின எங்கள் அன்பு பிள்ளை PVKக்காக நம்ம கிளாப் பண்ணுவோமா? TVK கிடையாதுப்பா. எம்மா நான் சொல்லிடணுமா? இல்லைன்னா ஐயா என்ன திட்டு வந்துரு. ஆமாம், அவளோட ப்ரொஃபஷன் என்ன அப்படின்னா எங்கள் பிள்ளைங்க கேட்டாங்க. ரொம்ப கிளியராக கிறிஸ்டல் கிளியராக பேசினாங்க. நான் சொன்னேன், அந்த அக்கா சாதாரண அக்கா கிடையாதுப்பா. ஆவச்சி ஸ்கூலில் சீனியர் கிளாஸுக்கு, அதாவது 11th and 12th மேக்ஸ் டீச்சர். அதனால தான், ஏன்னா ப்ராப்ளம் சொல்லி கொடுக்குறவங்க அவங்களுக்கு அந்த சொல்யூஷன் தெரிஞ்சால் தான் சொல்லிக் கொடுக்க முடியும். பிள்ளைங்களுடைய மென்டாலிட்டியை புரிந்து அருமையாக சொல்லிக் கொடுத்தா கர்த்தர் அந்த பிள்ளையை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூடா. எனக்கு ரொம்ப உதவியாக இவளும் அவள் தங்கச்சி எனக்கு கூட இருந்தாங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் போயிடலாமா? சரி, அடுத்ததாக இன்னொரு டீச்சர் இருக்கிறாங்க. ஆமாம், போன வருஷம் அந்த அக்கா வந்தாங்க. அவங்களும் என்ன இப்போ பாருங்கள்
ஆமாம் ஆமாம் வந்துட்டாங்க. வாங்க சீனியர் கேர்ள்ஸுக்கு எடுத்த நம்மளுடைய அம்சவதினி அக்கா வாங்க. ரொம்ப ஆர்வத்தோடு இந்த வருஷம் எடுக்க முடியுமாடா அப்படின்னு நான் கேட்டேன். ஏன்னா எனக்கு கவனிக்கணும். வாங்கிக்கோப்பா. ஆமாம் உள்ள ஒருத்தர் இருக்கிறாரு, உள்ள கேட்டுகிட்டே இருக்கிறார். நான் வந்து இதற்கு மாட்டிலும் பயங்கரமான பண்ண போகிறேன், ஆட்டம் போட போகிறேன்னு. என்ன ப்ரைஸ் கவனிங்க. எனக்கு உண்மையாகவே எனக்கு ரொம்ப எதிர்பார்க்குறது என்னென்னா, இந்த சபையிலே பிறந்து வளர்ந்து அதாவது உருவாக்கப்பட்ட யூத்தை நான் அதிகமாக நான் எதிர்பார்ப்பேன். இதை நடத்தணுன்னா சரியான டீச்சர் யாருன்னா யூத்து தான். நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் ஆண்ட்ரியா, ஃபெமினா, இந்த பிள்ளைகள்லாம் அட்லீஸ்ட் இந்த ஒரு வாரம் லீவ் போட்டு, ஏன்னா வாலிப பிள்ளைகள் எடுத்துனா உண்மையாகவே அதில் அபிஷேகம் இருக்குது. ஏன்னா அந்த பிள்ளைகளை நான் ட்ரெயின் பண்ணியிருக்கிறேன். சபையில் வளர்ந்த பிள்ளைங்க எல்லாம் அந்த பிள்ளைகள் ஒழுக்கம் என்ன தெரியும், பேச்சு எப்படி இருக்கணும் எல்லாமே தெரியும் அந்த பிள்ளைகள். ஆனால் வருகிற நாட்களில் அந்த பிள்ளைகள் அதையும் அதை பெரிய காரியமாக எடுக்காதபடி பிரின்சி நீங்கள் எல்லாருமே என்ன நடத்தணும்னு நான் விசுவாசிக்கிறேன். அதனால் இந்த குழந்தையும் இந்த பிள்ளை வந்து நானே கேட்ட வாலண்டியாக அக்செப்ட் பண்ணிக்கிட்டா இந்த பிள்ளையை ஆசீர்வதிப்பாராக. அம்சவதி, காட் பிளஸ் யூடா. நெக்ஸ்ட் போலாமா? ஒருத்தருங்க இருக்காங்களே, யார் அவங்க? சீனியர் பாய்ஸ் இருக்கிறாங்களே, அவங்களுக்கு என்னமோ தெரில 3 டீச்சர் ஷஃபிள் ஆகி வந்தோம். அதில் ஸ்டாண்டர்டாக இருந்தது யார் அப்படின்னா, இந்த ஸ்கிட்டு முதற்கொண்டு எல்லாம் இந்த பிள்ளைங்களோட மூவ் ஆகி நடத்துனது நம்மளுடைய ரோயல் அண்ணா. டேய் ஸ்கிட்டு தான் சொல்லி கொடுத்தான், மற்றெல்லாம் நான் தான் சொல்லி கொடுத்தேன் உங்களுக்கு. ஆமாம் சரி, அந்த பிள்ளைங்க தொடர்ந்து வரேன் பிள்ளைங்க சொல்லியிருக்கிறாங்க. தேங்க்யூ ரோயல், காட் பிளஸ் யூ. உன்னுடைய டெடிகேட்டடான டைமுக்காக நன்றி. நீங்களும் குடும்பமும் நிறைய காரியங்களை செஞ்சுருக்கீங்க, கத்தருக்காக செஞ்சுருக்கீங்க. கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நெக்ஸ்ட்டு நம்ம போக போகிறோம் யார் அப்படின்னா, த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் டைம் இதுதான் நமக்கு. அதாவது இந்த நாட்களில் எனக்கு ரொம்ப பேர்டன்லாம் ரொம்ப கம்மியாயிருச்சு. ஏன் அப்படின்னா, பாட்டு ஒருத்தங்க எடுத்துக்கிட்டாங்க. ஏன்னா எல்லாரும் கோஆர்டினேட் பண்ணி எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இந்த ஊழியத்தில் எங்களுக்கு ஒரு வாரம் இருந்தாங்க. யார் அப்படின்னா, அதாவது தன்னுடைய வேலை, அதாவது ஃபுல் டே ஒர்க் பண்ணால் தான் நமக்கு சேலரி கிடைக்கும், ரைட்? ஆனாலும் அந்த பாதி நாள் எனக்கு அந்த பணம் கூட எனக்கு வேணான்னு சொல்லி ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து எங்கள் டிவோஷனலை எடுத்துன, சீனியர் கிளாஸுக்கு டிவோஷனல் எடுத்துன நம்மளுடைய அன்பு சகோதரி டெபோரா தீமோத்தியு. கரங்களை தட்டுவோமா? கர்த்தருக்காக தன்னுடைய பணியை கூட சாக்ரிஃபைஸ் பண்ணி வந்து நிற்கக்கூடிய ஒரு கர்த்தருடைய பிள்ளை. அதுக்காக நன்றி. தேங்க்யூ சிஸ்டர், காட் பிளஸ் யூ. பிள்ளைகளிடத்தில் கேட்கும் போது எல்லா டிவோஷனல் வசனத்தை பிள்ளைகள் சொன்னாங்க. அது மாத்திரமல்ல, சொல்லப்பட்ட அந்த சம்பவங்கள் எல்லாம் ஞாபகத்தில் கொண்டு வரும் பதிக்க வர அந்த பிள்ளைகளுக்கு நல்ல அருமையாக சொல்லி கொடுத்தாங்க. தேங்க்யூ. அடுத்ததாக த லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட்னு சொல்லுவாங்கல்ல, ஆமாம், அதுக்கு முன்னாடியும் 2 பேர் இருக்கிறாங்க. அவங்களையும் சொல்லிடலாமா? இருப்பா, நான் யாரும் சொல்லலப்பா, இருப்பா, கவனிப்பா. ஆமாம், இந்த ரஸ் தான் நமக்கு அருமையாக நமக்கு போட்டு கொடுத்து. மான்சி, நான் யாரும் சொல்லலை, நீங்களே ரெகக்னைஸ் பண்ணுறீங்க, தப்பு, ஓகேவா? ரஸ்னா செஞ்சு கொடுத்தாங்க அங்கிள், சரிதான். நான் ஃப்ரிட்ஜில் ஐஸ் வாட்டர் வச்சது சரிதான், அதுவும் ஓகேவா? இந்த கரண்ட் பில் கட்டுறது பாஸ்டர் தான், எல்லாமே இருக்குது. ஆனாலும் உங்கள் கையில் வந்து கொடுத்தா தானே அது ரஸ்னா மாதிரி குடிக்க மாதிரி இருக்கும். ஆமாம், அது எங்களுக்கு உதவியாக இருந்த நம்மளுடைய ஜூலியாக்காக ஒரு கிளாப் பண்ணிடுறோம்மா. ஆமாம், இதெல்லாம் செஞ்சுட்டு ரஸ்னா கையில் கொடுக்கலன்னா குடிக்க முடியுமா? ஆண்டிக்கு நல்லா ஒரு ஜோராக கிளாப் பண்ணிடுவோம். தேங்க்யூ அக்கா, காட் பிளஸ் யூ அக்கா. ஆமாம், கத்த நல்லவர். நீங்களே நிற்கிறீங்க, நீங்கள் தான் இன்னைக்கு செலக்டட். ப்ரைஸ் தி லார்ட். இருக்கட்டும். அடுத்தது வந்து அருமையான ஒரு அக்கா இருக்கிறாங்க, பக்கத்தில் இருக்காங்க நினைக்கிறேன். 2 அக்காங்களும் வரலாமா? பூஜா அக்கா பேசினாவே இனிமையாக இருக்கும். என்ன, அவளால் அநேக பேர் தொடப்பட்டிருக்கிறாங்க. இத்தனை ஆத்துமாக்களுக்கும் உத்தரவாதி அவ தான்.
என்ன அப்படியாய் கத்தர் பயன்படுத்திட்டு வராங்க. அந்த அக்கா ஊசி போட்டால் மட்டும்தான் வலிக்கும். அப்படின்னா அவங்க யாரா இருக்கணும் கெஸ் பண்ணுறீங்க? நர்சம்மா. ஓகே, கிளாப் பண்ணுவோமா? தேங்க்யூ பூஜா, காட் பிளஸ் யூ. அடுத்ததாக நம்ம மத்தியில் இருக்கக்கூடிய பர்சி அக்காவுக்கு ஒரு கோ போட்டலாமா? பர்சி அக்கா எனக்கு ரொம்ப உதவியாக இருந்து இந்த நாட்களில் எனக்கு அற்புதமாக செஞ்சு கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரைஸ் இதை போடுற எல்லா காரியத்துமே இந்த கிராஃப்ட் எல்லாமே ஒரு இன்சார்ஜாக இருந்து தன்னோட பேர்டை எடுத்துக்கொண்டாங்க. தேங்க்யூடா தேங்க்யூ சிஸ்டர், காட் பிளஸ் யூ. ஆமாம், எல்லாருக்கும் கொடுத்து முடிச்சாச்சு. அனுப்பிடலாமா எல்லாரையும்? யார் இருக்கா? இல்லைப்பா. ஓ, உங்களுக்குப்பா எங்களுக்கு பிடிச்சாண்டியா? ஆமாம், அதுக்கப்புறம் நான் என்ன சொல்கிறது? நம்ம நிர்மலா ஆண்டி கூப்பிட்டுடலாமா? நிர்மலா ஆண்டி பாட்டு நடத்தினாங்க. என்னமோ தெரியல, நிர்மலா ஆண்டி போட்டது வந்து எல்லாம் கத்திட்டே இருக்குதுமா. சரி, ஓகே. என்னப்பா? கதையை புரியுற மாதிரி சொல்லி. ஆமாம், எல்லா பிள்ளைங்களும் பிகினர்ஸ் பிரைமரி பிள்ளைங்க கூட வசனத்தை தெளிவாக படித்தாங்க. உண்மையாகவே அது இவங்க நல்லா அருமையாக சொல்லி கொடுத்தாங்க. ஒன் மோர் இந்த அக்கா கிளாப் பண்ணிடுவோமா? இரு இதை யார் கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கொடுக்க வேண்டியது நம்மளோட பூஜா. இவங்க நம்ம ஷோபா சிஸ்டர். வாங்க. பிரைஸ் தி லார்ட். ஷோபா சிஸ்டர் வந்திருக்கிறது எங்களுக்கு ரொம்ப பெருமை தான். ஆமாம், ஏன்னா அவங்க மயக்க கொடுத்துன்னு நினச்சிக்கோ. ஆமாம், அப்படி வல்லமையாக பேசக்கூடியவங்க. ஆமாம் சிஸ்டர், ஒரு சில வார்த்தை கொடுத்துருங்கப்பா. கிளாப் பண்ணுமா நிர்மலா ஆண்டிக்கு, நிம்மி ஆண்டிக்கு. ஷோபா சிஸ்டர், இந்த பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபிச்சு முடிக்க போகிறீங்க. உங்கள் வியூ ஆஃப் பாயிண்ட் எப்படி இருந்தது மற்றும் சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஒரே ஒரு நிமிஷம். இதுதான் நம்மளுடைய நிலம் இல்லை, நல்லா கவனிங்க. ஒரே நிமிஷம். இதுதான் நம்மளுடைய நிலம், நம்முடைய சர்ச். அதில் தோட்டக்காரராக 4 பேர், ஐயா, அம்மா, சிஸ்டர் எஃப்சி சிஸ்டர், பாஸ்டர் ஐயா. ஸோ 4 பேரும் தோட்டக்காரர். எவ்வளோ தோட்டக்காரர் கஷ்டப்படுவான். அவங்களுக்கு கூட நிறைய வேலையாட்கள் டீச்சர்ஸ் இருந்தீங்க. அவங்க விதையை கொண்டு விதைச்சிருக்காங்க. விதைகள் யார் தெரியுமா? நீங்கள் தான். ஹல்லேலூயா. எல்லாரும் இந்த விதைகள் இந்த சபையில் இந்த நிலத்தில் விதைச்சிட்டாங்க. எல்லாம் விதைச்சிருக்காங்க. டெய்லி அவங்க தண்ணி ஊற்றுவாங்க. அப்படின்னா டெய்லி அவங்க உரம் போடணும், க்ளீன் பண்ணணும். என்ன தெரியுமா? அவங்க உங்களுக்காக டெய்லி ஜெபம் பண்ணாங்க. உங்களை டெய்லி 7 days அவங்கள நல்லா கொண்டு வந்திருக்காங்க. இந்த விதைகள் வளர்ந்து செடியாகி கனியாகி அநேகருக்கு தேசத்துக்கே ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த தோட்டக்காரருக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வீட்டில் உள்ள தோட்டக்காரர் அம்மா அப்பா, எங்கள் சபைக்கு நீங்கள் வாங்க. 7 நாள் மட்டும் வந்ததல்ல, இந்த செடி வளர்ந்து கனி கொடுக்கணும். எப்போ வரணும்? நம்முடைய ஆண்டவர் வருகை வரை நீங்கள் சபையோடு இணைந்திருக்க வேண்டும் என்று சொல்லி நான் இயேசுவின் நாமத்தில் உங்கள்கிட்ட கேட்டுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 4 தோட்டக்காரர் யாருன்னு சொன்னேன்? அம்மா இல்லை போல. ஐயா, அம்மா, ஜிம் பாஸ்டர், யார்? எஃப்சிமா. கை தட்டுங்க. ப்ரேயர் பண்ணி முடிச்சுருவோமா? எல்லாம் கண்ணை மூடுங்க. எல்லாரும் கண்களை மூடி ஒரு சின்ன ஒரு 30 seconds தான். எல்லாரும் கண்ணை மூடணும். எல்லாரும். அன்பு தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் அண்டை வருகிறோம் அப்பா. இந்த பிள்ளைகள் இந்த நல்ல நிலத்திலே விதைக்கப்பட்டு இருக்கிறார்கள். இவர்கள் வளர்ந்து கனி கொடுத்து செடியாய் கொடியாய் உண்மையிலே படர்ந்து கனி கொடுத்து இந்த தேசத்தை கலக்கிறவர்களாய், இந்த தேசத்தில் முக்கிய பங்கு வகிக்கிற பதவிகளில் இருக்கிற தலைவர்களாய் இந்த தேசத்தில் இந்த பிள்ளைகள் வளர்வார்களாக என்று சொல்லி நாங்கள் எல்லாரும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. நிச்சயமாகவே முடிவு உண்டு. இவர்கள் நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது என்ற வார்த்தையின்படியே கர்த்தர் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து அனுப்புவீராக சுவாமி. அவர்கள் குடும்பங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக சுவாமி. இந்த உம்மை அறியாத பிள்ளைகளுக்கும் நீர் அற்புதம் செய்வது உமக்கு லேசான காரியம் அல்லவா? இவர்கள் குடும்பங்களையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். வந்த ஒருவரும் வெறுமையாய் போகாதவாறு ஆசீர்வாதத்தோடு கடந்து செல்லும்படியாய் இந்த பிள்ளைகளை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா?
தேங்க்யூ. ஒரு நிமிஷம் யாரும் அப்படியே கொஞ்சம் உட்காருங்க. எல்லாரும் gift கொடுத்தோம். 2 பேருக்கு நம்ம gift கொடுக்கல. எப்சி அக்கா ஜிம் பிரதருக்கு வாங்க. பிரதர் ஜிம் பிரதர் வாங்க. நம்ம ஃபாஸ்ட் ஐயா வந்து கொடுக்க போறாரு. வாங்க. நல்லா கிளாப் பண்ணுங்க. அடுத்து எப்சி அக்கா வாங்க. கூப்பிடுங்க எப்சி அக்காவை. அவங்கள வாங்கிக்கோ. கிளாப் பண்ணுங்க. இந்த கிஃப்ட்டை நாளிலேருந்து எங்களுக்கு இன்னொரு சர்ச் இருக்குது ரெடில்ஸில், எடப்பாளையத்தில். இது 2 கிஃப்ட்டை நாங்கள் அங்கே கொடுத்துட போகிறோம். சரிங்களாப்பா? அங்கே கர்த்தர் பெரிய அற்புதத்தை செய்துட்டு வருவார். நாங்கள் விசுவாசிக்கிறோம். தேவனை அறியாத இடம் அங்கே ரெடில்ஸில். என்னோடய தாயார் அங்கே ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறாங்க. உண்மையாகவே அங்கே ஆத்துமாக்கள் குறைவு தான், ஆனாலும் நிறைய தேவைகள் உண்டு ஒவ்வொரு நாளும். அதாவது ரொம்ப கம்மியான விசுவாசிக்கிறதெல்லாம் அங்கே இருக்கிறாங்க. ஆனாலும் கூட அந்த உற்சாகத்தோடு என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, ஆட்டோ எடுத்துட்டு 4 ஆட்டோ எடுத்து அங்கே இருக்கக்கூடிய எல்லா ஊரில் இருக்கக்கூடிய பிள்ளைகளாம் கூட்டிகிட்டு வந்து ஊழியம் செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி அர்ப்பணிப்போடு சொல்லியிருக்கிறாங்க. உண்மையாகவே அந்த விபிஎஸ்க்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். அதாவது நம்மளுடைய சபைக்காக இன்னும் அதிகமாக நீங்கள் ஜெபிங்க. இந்த ஊழியத்தின் மூலமாக அநேகர் ரட்சிக்கப்பட்டு பரலோகத்தின் ராஜ்யத்தின் பிள்ளைகளாக மாறணும். கடைசியாக ஒன்றே ஒன்று நான் சொல்லுகிறேன். நம்ம சபையில் தொடர்ந்து ஞாயிறு ஆராதனை நடக்கிறது. அதனால் நீங்கள் தொடர்ந்து நீங்கள் வாருங்க. பெரிய பெற்றோர்கள் நீங்கள் வந்திருக்கீங்க. உங்களோட தேவைகள், உங்களோட பாரங்கள், உங்கள் கஷ்டங்கள், கவலைகள் எதுவாக இருந்தாலும் சரி கர்த்தரிடத்தில் தெரியப்படுத்துங்க. எங்கள் ஊழியக்காரர்கள் இங்கே இருக்கிறாங்க. அவரிடத்தில் ஜெபிக்கும் பொழுது மெய்யாகவே கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தையும் சமாதானத்தையும் உங்கள் வாழ்வில் கர்த்தர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். தேங்க்யூ சில்ட்ரன்ஸ். சிபிஎஸ்இ 2025 தலைப்பு என்ன? தைரியமா இருக்கணும். ஹல்லேலூயா, ஆமென், பிரைஸ் தி லார்ட். என்னப்பா நீங்க ஓகே லாஸ்டா விபிஎஸோட பாட்டு, உங்க ஃபேவரட் பாட்டு, அது பாடிட்டு ஆடிட்டு போயிடலாமா? ஆமா, டமக்கு. எல்லாரும் எழுந்து நின்னுக்கோங்க. அதே போல இன்கேஸ் உங்க நேம் கூப்பிடலனா, gift உங்களுக்கு வரலனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாரும் நிம்மியாண்டி கிட்டயோ இல்லை அவங்க டீச்சர்ஸ் கிட்டயோ வந்து நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணலாம். உங்க எல்லாருக்குமே gift இருக்கு. நேம் விட்டுட்டோன்னா உடனே எங்க கிட்ட வாங்க. சரி, ஓகே, 3, 2, 1 ஸ்டார்ட். நமக்கு பாடலாமா? ஓகே, அண்ணா பாட்டு போட்டு விடுங்க டமுக்கு. எல்லாம் ஆக்ஷன் பண்ணலாமா? gift எல்லாம் கையில எடுத்துக்கோங்க செல்லங்களா. gift கையில எடுத்துக்கோங்க செல்லங்களா. gift கையில எடுத்துக்கோங்க. டமுக்கு டம் 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 டமுக்கு 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 டம் 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 டமுக்கு 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 டம் 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 டமுக்கு 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 டம் 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 டம். விட்டாச்சு லீவு விட்டாச்சு. தொடங்கியாச்சு சிபிஎஸ்ஸும் தான். விட்டாச்சு லீவு விட்டாச்சு. தொடங்கியாச்சு சிபிஎஸ்ஸும் தான். 7 டேஸும் கொண்டாட்டம் தான். தவறாமல் வந்தால் கிடைக்கும் gift தான். 7 டேஸும் கொண்டாட்டம் தான். தவறாமல் வந்தால் கிடைக்கும் gift தான். டமுக்கு 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 டம் 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 டமுக்கு டமுக்கு டமுக்கு
இங்கே வந்தால் டான்ஸு தான், ஒவ்வொரு நாளும் ஸ்வீட்டு தான், கலர் அடிக்க புக்கு தான், வாழ்க்கை மாற ஸ்டோரி தான். இங்கே வந்தால் டான்ஸ் தான், ஒவ்வொரு நாளும் ஸ்வீட் தான், கலர் அடிக்க புக்கு தான், வாழ்க்கை மாற ஸ்டோரி தான். மிஸ் பண்ணாத தம்பி, மிஸ் பண்ணாத, இந்த சான்ஸை நீயும் விட்டு விடாத. மிஸ் பண்ணாத தங்காய், மிஸ் பண்ணாத, இந்த சான்ஸை நீயும் விட்டு விடாத. டமுக்கு 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 டம் 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 டம், டமுக்கு 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 டம் 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 டம், டமுக்கு 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 டம் 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 டம், டமுக்கு 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 டம் 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 டம். தேங்க்யூ தேங்க்யூ பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் நன்றி உங்கள் பிள்ளைங்களை அனுப்பிச்சதுக்காக. அதே போல் பிள்ளைங்களா உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்கிறேன். ப்ரைஸ் ஏதாவது டவுட் இருக்குது, உங்கள் நேம் வாசிக்கலைன்னா எல்லாரும் எங்ககிட்ட வரலாம், என்ன டவுட் இருந்தாலும் கேட்கலாம். மற்றவங்க எல்லாம் ப்ரைஸ் வராதவங்க நேம் ஸ்கிப் பண்ணிட்டோன்னா எல்லாரும் முன்னாடி கொஞ்சம் வாங்க ப்ளீஸ். வாங்கம்மா.
பிரைஸ் லாட். பிரைஸ் பிரைஸ். Next VBS